எத்தனை நாட்டு தமிழரை இணைத்துவோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி எண் இன்னைக்கு 2172. இன்ற சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வழங்குவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 109 தகையணங்குறுத்தல். அணங்கோல் ஆய்மையில் கொள்ளோ கணங்குழை மாதற்கொள் மாலுமை நெஞ்சி நோக்கினால் நோக்கியது நோக்குதல் தாகனங்கு தானே கொண்டல் உடைத்து பண்டறியன் கூச்சன் பானை இனியனந்த பெண்ணடைகள் பேரமர் கட்டு கண்டார் ஒயினும் திரள பெண்ணங்க பேதை கம்பத்தனக்கண் கூற்றமோ கண்ணோ பிணிய மடவலோக்கம் இம்மூன்று முடைத்து கொடுமுறும் கோடா மறைப்பு நடுங்க செய்யல மண்டி வல்கண் கடா கல்ச்சிம கட்பட மதர் படா முளைமல் துகில் உளுந்தர் கோவோடைய ஆட்பு நன்னாறு முற்குமேன் பீடு பிணையர் மனநோக்கும் நாணமுடியற்கு அணியவனை எதிர தந்து உண்டார்க்க நல்லது அழனரா கமம்பல் கண்டார் மகிழ் செய்தல் நன்றி. நன்றிங்க அக்கா. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக
அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களை ஷாலினி அக்காவுக்கு அன்புடன் நினைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 7 தவம். உச்சம் செய்யாமை அச்சே தாவும் தாமுடையார்க்கு ஆகும் ஆவன அகிலார் மேற்கொள்வது. தாவமும் தாமுடையார்க்கு ஆகும் ஆவன அகிலார் மேற்கொள்வது. திறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்கு மச்சினார்கள் செல்லும் ஊந்தாரின் அகலம் எண்ணின் தவத்தான் வேண்டிய வேண்டியாங்கு எதிரால் செய்தவும் மீண்டும் எழப்படும். நன்றி. நன்றி உங்க அக்கா. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தேவசேனா அக்கா அவர்களை தேவிஷா அக்காவுக்கு அன்புடன் அழைத்ததற்கு நன்றி. அதிகார புறங்கூறாமை அறங்கூற அல்ல சேனும் புறங்கூற அல்ல சேனும் புறங்கூற என்றல் இனிது. அறமழி அல்ல செய்தலின் தீதே புறமழி பொய்த்து நகை புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். கண்ணின்றி கண்ணிற்க சொல்லினும் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்காற்று. அரண் சொல்லும் நெஞ்சுத்தான் நன்மை புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும். நன்றி. நன்றிங்க அக்கா. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குக்கு 12,404 பாருங்க. 12,404. ஐயா அது யாருன்னு தெரியலைங்க. கேளுங்க. யாருமா அது? இருக்கிறேன். ஆங்களா சார் என்னுடைய மாணவன் சார். திருக்குறள் சொல்லுவாங்களாமா? சரி இல்ல சார், திருக்குறள் சொல்லுவாங்களா? அவங்க பேர் இன்னைக்கு நிகழ்வுக்கு பார்வையாளரா. சரிங்க, மகிழ்ச்சி. அழைத்ததற்கு நன்றி சனனி ஈஷான். இன்றைய நிகழ்வு என் குரல் உள்ளறிவாண்மை அதிகாரத்தினுடைய 2வது குரல். அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிது யாதும் இல்லை பெறுவான் தவம். அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றை பிறருக்கு தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினையே. அறிவில்லாத ஒருவன் வள்ளலை போல் ஒரு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்குவதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை, அது அப்பொருளை பெறுகிறவன் பெற்ற பேருதான் என்று கருத வேண்டும். இனி வரலாற்றில் இன்று ஜூன் மாதம் 6ஆம் நாள். இதே நாளில் 1752ஆம் ஆண்டு மாஸ்கோவில் 1/3 பங்கு தீயினால் அழிந்தது. சற்றுப்ப 18,000 வீடுகள் சேதமடைந்தன. 1761ஆம் ஆண்டு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வீனஸ் கோளினுடைய நகர்வு பூமியில் பல இடங்களில் அவதானிக்கப்பட்டது. 1832ஆம் ஆண்டு பாரிஸில் மாணவர் எழுச்சி முறியடிக்கப்பட்டது. 1844ஆம் ஆண்டு YMCA என்று வழங்கப்பட்ட கிறிஸ்துவ இளையோர் அமைப்பு லண்டனில் தொடங்கப்பட்டது. 1859ஆம் ஆண்டு குயின்ஸ்லாந்து என்ற பெயரில் புதிய குடியேற்ற நாடு நியூ சவுத் வேல்ஸில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. 1862ஆம் ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரில் அமெரிக்க படையினர் டென்சியிலிருந்து மெம்பிஸ் நகரை கூட்டமைப்பு படைகளிடமிருந்து கைப்பற்றினர். 1882ஆம் ஆண்டு அரபிக்கடலில் இடம்பெற்ற புயலால் மும்பையில் 1,00,000 பேர்களுக்கு மேல் கொல்லப்பட்டனர். 1912ஆம் ஆண்டு அலாஸ்காவில் நெரோப்டா எரிமலை வெடித்தது. 1930ஆம் ஆண்டு இலங்கையில் வீரகேசரி நாளிதழ் தொடங்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு சோயிஸ் 11 ஏவப்பட்டது. 1974ஆம் ஆண்டு ஸ்வீடனில் நாடாளுமன்ற முடியாட்சி அமைக்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டு இந்தியாவில் தொடர்ந்து ஒன்று பகுமதி ஆற்றில் தடமுரண்டு விழுந்ததில் 1000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். 1984ஆம் ஆண்டு அமிர்தசரில் உள்ள பொற்கோவிலில் தாக்குதல் நடத்திய 576 பேர் கொல்லப்பட்டு 335 பேர் காயமுற்றனர். 1993ஆம் ஆண்டு மங்கோலியாவில் முதலாக நேரடியான அதிபர் தேர்தல் நடைபெற்றது. 2004ஆம் ஆண்டு நம் தாய்மொழி தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 1893ஆம் ஆண்டு இந்திய விடுதலை இயக்கத்தினுடைய முதன்மை பங்கு வகித்தவர் கருமுத்து தியாகராஜன் செட்டியார். 1893ஆம் ஆண்டும் எழுத்தாளர் சுப்பிரமணிய ராஜா அவர்களுடைய 48ஆம் ஆண்டு பிறந்தனர். எழுத்தாளர் கவிஞர் ராஜமார்த்தாண்டன் அவர்களும் தமிழறிஞர் மு.சி. பூர்ணலிங்கம் பிள்ளை அவர்களும் 1947ஆம் ஆண்டு இதே நாளில் காலமானார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.
நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு பல வருவதற்கு செந்தமிழ் பாடகி செம்மொழி பருகு பகேஷ் அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வரைபட பாடல். வங்கக் கடலில் முகம் பார்த்து சிங்காரிக்கும் தமிழ் பெண்ணே, வங்கக் கடலில் முகம் பார்த்து சிங்காரிக்கும் தமிழ் பெண்ணே, உன் கூந்தல் காண்கிற கன்னடத்தில் கேரள பூச்சரம் தொங்குதடி, உன் கூந்தல் காண்கிற கன்னடத்தில் கேரள பூச்சரம் தொங்குதடி. பழவேற்காடு ஏரியனும் பதக்கம் பதித்த நெற்றியிலே, பழவேற்காடு ஏரியனும் பதக்கம் பதித்த நெற்றியிலே, திலகம் சென்னை நகராகும் திகழ்ந்த புருவம் விழுப்புரமே, திலகம் சென்னை நகராகும் திகழ்ந்த புருவம் விழுப்புரமே. கள்ளி கருவிழி கடலூரில் கண்ணத்து மச்சம் திருச்சியிலே, கள்ளி கருவிழி கடலூரில் கண்ணத்து மச்சம் திருச்சியிலே, காதனம் நீலகிரியினிலே குழையாய் மின்னும் கோவையடி, காதனம் நீலகிரியினிலே குழையாய் மின்னும் கோவையடி. வங்கக் கடலில் முகம் பார்த்து சிங்காரிக்கும் தமிழ் பெண்ணே, வங்கக் கடலில் முகம் பார்த்து சிங்காரிக்கும் தமிழ் பெண்ணே, உன் கூந்தல் காண்கிற கன்னடத்தில் கேரள பூச்சரம் தொங்குதடி, உன் கூந்தல் காண்கிற கன்னடத்தில் கேரள பூச்சரம் தொங்குதடி. ஊருக்கெல்லாம் உணவளிக்கும் காவிரி படுகை நாசியிலே, ஊருக்கெல்லாம் உணவளிக்கும் காவிரி படுகை நாசியிலே, நாகை தஞ்சை திருவாரூர் நன்னிலமாகும் களஞ்சியமாம், நாகை தஞ்சை திருவாரூர் நன்னிலமாகும் களஞ்சியமாம். உதட்டில் கவ்விய ஊக்காக நீண்டது பாம்பன் பாலமடி, உதட்டில் கவ்விய ஊக்காக நீண்டது பாம்பன் பாலமடி. இந்திய பெருங்கடல் அலைகளுமே குமரி தாடையை கொஞ்சுதடி, இந்திய பெருங்கடல் அலைகளுமே குமரி தாடையை கொஞ்சுதடி. உலகில் உள்ள ஊர்களெல்லாம் சுற்றி பார்த்தே மகிழ்ந்தாடும், உலகில் உள்ள ஊர்களெல்லாம் சுற்றி பார்த்தே மகிழ்ந்தாடும். நிழற்படமாக உந்தன் முகம் நினைவில் நிற்கும் தமிழகமே, நிழற்படமாக உந்தன் முகம் நினைவில் நிற்கும் தமிழகமே, நினைவில் நிற்கும் தமிழகமே, நினைவில் நிற்கும் தமிழகமே, நினைவில் நிற்கும் தமிழகமே, நினைவில் நிற்கும் தமிழகமே. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அம்மா. நன்றிங்க அம்மா. இத்துடன் முதலாம் பகுதி முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை ஷாலினி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடவும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நிகழ்வின் 2172 6/6/2026 சனிக்கிழமை மாலை 5 மணி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, இடபம் 8. சிறப்பழைப்பாளர் திருமதி ரம்யா அசோக் அம்மா அவர்கள், நிறுவனர் ரம்யம் கல்வி அறக்கட்டளை மற்றும் தொண்டர் நிறுவனம், சென்னை. அம்மா தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நீங்களும் பேச்சாளர் ஆகலாம். தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்கள் அம்மா.
அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கலந்துரையாடல் குழு மிக செம்மையாக நீண்ட நெடிய பயணத்தை ரொம்ப சரியா கட்டமைச்சு ஒவ்வொரு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இணைத்து அதை ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இங்க பார்ட்டிசிபென்ட் அதிகமா யாரு இருக்கீங்க? குழந்தைகளும் பெரியவங்களும் இருக்கீங்க. இன்னைக்கு தலைப்பு நீங்களும் பேச்சாளர் ஆகலாம் அப்படின்ற தலைப்புலதான் நம்ம பேச போறோம். இங்க இருக்கிற பார்வையாளர்களுக்கு ஏத்த மாதிரி நான் கொண்டு போகலாம் அப்படின்னு விரும்புறேன். மேடைகள்ல இப்ப இங்க இருக்கிறவங்க பேச்சாளர்கள் எத்தனை பேர்? மேடைகள்ல யாரெல்லாம் பேசியிருக்கீங்க? உங்க கையை ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பெரியவங்களோ சின்னவங்களோ, இது மேடைகள்ல நான் கம்பீரமா பேசுவேன் அல்லது எனக்கு பயம் இருக்கு அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா சீர்காழி ஐயா, நன்றி. நான் இங்க பொருந்துகிற போல எல்லாருக்கும் பொருந்துவது போல சொல்றேன். மேடைகள்ல ஏறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பயிற்சி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு வகுப்புல ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் இருக்காங்க, ஒரு ஆடுகிற ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நீங்க இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கோங்க, இன்னைக்கு நீங்க நடனத்துல கலந்துக்கோங்க, மேடை ஏறுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா மேடை பேச்சு போட்டி, இப்ப பிள்ளைங்களா நீங்க இருக்கீங்க, பேச்சு போட்டி மட்டும் என்ன பண்ணுவாங்க, யார் நல்லா படிக்கிற குழந்தையோ அவங்களை இன்னைக்கு மேடை ஏத்துங்க, அல்லது 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நீங்க மேடைகள்ல பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. எப்படி ஒவ்வொரு கலையும் பயிற்சியோடும் முயற்சியோடும் தொடர்ந்து செய்யப்படுதோ அப்படிதான் மேடை பேச்சு பயிற்சி. மேடைகள்ல போவதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய ஸ்கிரிப்ட சரியா எழுதி அதை பயிற்சி பண்ணணும். இப்ப பயிற்சி பண்ற போது என்ன மாதிரியான பயிற்சிகள்ல தொடங்கலாம், எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னா, பொதுவா பள்ளி பிள்ளைகளாக இருந்தா உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். மேம், திடீர்னு போட்டிகளை சொல்லிடுறாங்க, எங்களால படிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்காட்டியை எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதம் ஜூன் மாதம் நீங்க என்ன தலைப்பை தயார் பண்ணணும் அப்படின்னா, ஜூலைல காமராஜருடைய பிறந்த நாள் வருகிறது, அந்த விழாக்கான தயாரிப்பை நீங்க இந்த மாதம் செய்திடணும். ஆகஸ்ட் மாதம் சுதந்திர போராட்டத்தை மையப்படுத்தும் தேசிய தலைவர்களுடைய வரலாறை மையப்படுத்தியும் நீங்க என்ன பண்ணணும், தலைப்புகளை தயார் செஞ்சிடணும். அதற்கு பிறகு ஆசிரியர் தினம், வ.உ.சி. ஐயாவினுடைய பிறந்த நாள், நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள், அது சார்ந்து நீங்க தயாரிப்புகளை செய்யணும். அக்டோபர் மாதம்னு வருகிற போது காந்தியினுடைய பிறந்த நாள், நம்முடைய தீபாவளி பண்டிகைகள், இதை நீங்க தயார் செய்யணும். அக்டோபருக்கு 1 மாதம் முன்னதாகவே. நவம்பர்ல குறிப்புகளை எடுக்கிற போது நீங்க குழந்தைகள் தினம் உங்களுக்கு பிடித்த மாதிரி நேருவினுடைய வரலாறுகளை பேசலாம், அல்லது நீங்க என்ன பண்ணலாம், ஒரு குழந்தையா நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல எப்படி விரும்புறாங்க அப்படின்னு கேட்டா, எழுதிலாம் படிக்காம ஒரு குழந்தைகள் தினத்துக்கு குழந்தையா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, அல்லது பெரியவர்கள் இன்றைய குழந்தைகள் எப்படி மாறிட்டாங்கன்னு சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பேச்சை வடிவமைக்கலாம். டிசம்பர் மாதம் வருகிற போது நவம்பர்லயே பாரதியாரை மையப்படுத்திய கருத்துக்களும், அதை தொடர்ந்து பல நிகழ்வுகளை டிசம்பர் மாதங்கள்ல நடத்துவாங்க. இப்ப பாரதியார் மையப்படுத்திய கருத்துக்களை நீங்க நவம்பர்லயே தயார் செய்துக்கணும். டிசம்பர் மாதம்னு தொடங்குகிற போது பொங்கல் குறித்தும் தமிழர் திருநாள் குறித்தும் நம்முடைய திருவள்ளுவர் குறித்தும் நீங்கள் தயார் செய்து கொள்ளணும். இதை ஒழுங்குபட ஒரு அட்டவணையா நீங்க ஏற்படுத்திக்கிட்டு 1 மாதம் முன்னதாகவே என்ன தலைப்பு கொடுப்பாங்கன்னே தெரியாம எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதற்கான அடிப்படை ஒரு ஸ்கிரிப்டை நீங்க தயார் பண்ணிட்டீங்கன்னா, அதற்கப்புறம் அதை தலைப்பை நோக்கி நம்ம வடிவமைக்கிறது ரொம்ப எளிமை. இப்படி தொடர்ச்சியாக முன்கூட்டி நாங்க மாணவர்களை பயிற்சி கொடுக்கறதுனாலதான் ஒரு போட்டி வருகிற போது பயமற்ற முறையில பிள்ளைகள் அவங்க வெற்றியை உறுதிப்படுத்துறாங்க. இது இங்க இருக்கிற பெற்றோர்களோ குழந்தைகளோ இந்த முறையை பயன்படுத்தலாம். பெரியவங்க கேட்கலாம், நான் நிறைய படிக்கிறேன்,
நான் நிறைய படிக்கிறேன், ஆனா பேசணும்னு ஆசை. அதுவும் இப்போ சோசியல் மீடியா வந்த பிறகு எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை. எங்க தொடங்குறது? அப்படியே முன்ன போய் நின்னோன்னு அது மைக்கு மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ பாம்பு வந்து கொத்துறது போல ஒரு பயம் இருக்கு. எனக்கு தான் அந்த பயம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. உலகத்தினுடைய முதன்மையான பயமாக, போபியாவாக, அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகிற பயம் என்பது மேடை பேச்சு தான். திடீர்னு மலையில இருந்து குதிக்க சொன்னா கூட குதிச்சிரும், ஆனா மேடை ஏற சொன்னா அவ்வளவு ஒரு பயம் இருக்கிறது. இந்த பயத்தை நான் எங்க இருந்து போக்கிக்கலாம் அப்படின்னு கேட்டா முதல்ல தயாரிப்பு. நீங்க எந்த மேடைக்கு வேணாலும் போங்க, ஒரு சின்ன உங்களுடைய உறவினர்கள் குழுல நீங்க பேசுறதா இருக்கலாம், நண்பர்கள் குழுல பேசுறதா இருக்கலாம், நீங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல பேசுறதா இருக்கலாம். மனசுல இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே போவீங்க, அங்க போனோம்னா மறந்துடும். இப்ப ஏன் மறக்குது அப்படின்னு சொன்னா, மனதில் நினைத்த தகவல்களை வரிசைப்படுத்தி எழுதிக்கணும். சரி, எழுதுனா போதுமா? மனசுல இருக்கிற தகவலை பேசிட முடியுமானா இல்ல. ஒரு குறைந்தது வந்து தொடக்க காலகட்டங்கள்ல ஒரு 20 முறை 30 முறை எப்படி நீங்க உங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்களோ அது போல நீங்க மனப்பாடம் பண்ணி பேச வேணாம். ஆனா இந்த கருத்தெல்லாம் நான் பேசுறேன்னு விதவிதமா சொல்லி பாருங்க. நீங்க மேடை தமிழ்ல கூட பேச வேணாம், இயல்பான தமிழ்ல இயல்பான மொழி நடையில நீங்க பேசி பார்க்கணும். ஒரு முறை ஒரு மீட்டிங்ல நீங்க இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க பேசி பார்த்துட்டு அந்த 2 நிமிட பேச்சோ 3 நிமிட பேச்சையோ நீங்க அணுகுகிற போது உங்களுக்கு பயம் என்பது முதல் படியில நீங்கிடும். அடுத்தது, நிறைய துறைகளை பத்தி பேசணும்னு ஆசை. நான் எங்க இருந்து தொடங்க? நான் வந்து ஒரு யூடியூப்காக பேசணும்னு நினைக்கிறேன், அல்லது குழந்தைகளுக்கு தொடர்ந்து கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, தொடக்க கட்டத்துல நீங்க எங்க உங்களுடைய பேச்சை வடிவமைக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு பிடித்த துறையிலிருந்து தொடங்கணும். உங்களுக்கு புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா புத்தகங்களை பத்தி பேசணும். எனக்கு விளையாட்டுல கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், திரைப்படம் ரொம்ப பிடிக்கும், சமையல் பிடிக்கும், ஓவியம் பிடிக்கும்னு உங்களுக்கு பிடித்த ஒரு துறை இருக்கும்ல, அந்த துறையிலிருந்து நீங்க தகவல்களை குறிப்பெடுத்து அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்க பேச தொடங்கலாம். நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ புடவை நகையை பத்தி பேசினா மணிக்கணக்குல என்னால பேச முடியும், நேரம் போறதே தெரியல. குழந்தைகளோடு பேசுகிற போது கதை சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நேரம் போறதே தெரியல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இதயத்திற்கு நெருக்கமான துறை என்று ஒரு துறை இருக்கும். அப்படி அந்த துறையில நீங்க பயணிச்சீங்கன்னா, அந்த துறையில உங்க பேச்சை நீங்க வடிவமைச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பேசுகிற போது பயம் என்பது ரொம்ப மிக குறைவா இருக்கும். ஏன்னா கருத்தாழம் இருக்கும், விருப்பம் இருக்கும் உங்களுக்கு. அப்ப அந்த துறை சார்ந்து பேச தொடங்க 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 உங்கள் விருப்பமான துறையில் தொடங்கிய நீங்கள் அடுத்த துறைக்கோ அல்லது தேவையான அதில் மேம்பட்ட ஆழமான கருத்துக்களையோ நீங்க படிச்சு பேசுகிற போது எளிமையாக இருக்கும். அடுத்ததா நீங்க நிக்கிற பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து நடந்து பேசுகிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே பேசுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க, இந்த மாதிரி வடிவமைக்கப்படுகிறது. மேடை தமிழ் அல்லது மேடை பேச்சுன்னு வந்துட்டா பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நிலையில உங்க பொசிஷனை நீங்க ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஆடியன்ஸை பார்க்கணும். முதல்ல மேடை ஏறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கண்ணை மூடிப்போம், அல்லது பார்த்தாலும் பார்க்காத மாதிரி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகவே மாட்டோம். ஐயோ அவங்க முகத்தை பார்த்தா பயமா இருக்கு, படிச்சதெல்லாம் மறந்துருமோ அப்படின்னு தோணும். அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம வைஃபை ப்ளூடூத் எல்லாம் கனெக்ட் ஆகுதோ அது போல ஒரு பேச்சாளர் ஆடியன்ஸோட ஐ கான்டாக்ட்ல கனெக்ட் ஆகணும். நீங்க ஐ கான்டாக்ட்ல கனெக்ட் ஆகுற போது 2 விதமான உளவியல் நடவடிக்கைகள் நடக்கும். என்னன்னா, இப்ப வகுப்புல டீச்சர் நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கவனிக்கிற மாதிரி நடிப்போம், கவனிக்க விருப்பம் இல்லைன்னா கூட. அப்படி மேடையில பார்வையாளர்களா கீழே உட்கார்ந்துருக்கவங்க ஏதோ மிகப்பெரிய செலிபிரிட்டி பேச வராங்க, அவங்கள கேட்கறதுக்கு வரோன்னு வரப்போறது இல்லை. நம்ம பேச்சுக்கு நம்ம கருத்தாழம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி அவங்கள பேசுவதை கேட்க உட்கார வைக்க போறோன்றப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ரோல நீங்க பாக்குற விஐபிஸ் உட்கார்ந்துருப்பாங்க, மிக முக்கியமான நபர்களை அப்படி குனிஞ்சு ஒரு புன்சிரிப்போட ஒரு வணக்கம் சொல்லி உங்களுடைய பார்வையை கடைசி வரிசை வரைக்கும் கொண்டு போகணும்.
அங்க 100 வரிசை இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். கடைசி வரிசையில இருக்கிறவங்களுக்கு நீங்க பாக்குற போது என்ன உணர்வு ஏற்படும் அப்படின்னா, மிகப்பெரிய பேச்சாளராக இருக்கிற அவர்கள் நம் மீது கவனம் செலுத்துகிறார்கள்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க அங்க ஐ கான்டாக்டோட கனெக்ட் ஆகிற போது உளவியல் ரீதியாக அவர்கள் கவனிக்க தயாராவார்கள். உங்க ஆடியன்ஸ ரிசப்டிவ்னஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். நீங்க ஏதாவது பேசிட்டு போங்க, நான் வேணா எதையாவது பேசுறேன் அப்படின்னு தொடர்பற்ற தன்மை இருக்கிற போது நம்மளால பேச முடியாது. இப்ப நம்ம ஆன்லைன் மீட்டிங்ல பேசுகிற போது இந்த சிரமங்கள் கண்டிப்பா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்லைன்ல யார் என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்கிரீன்ல யார் தெரியுறாங்களோ, யார் நம்மள நல்லா கவனிக்கிறாங்களோ, இப்ப ஐயா இருக்காங்க, நடராஜன் ஐயா, நம்ம பிரம்மநாயகம் ஐயா நல்லா கவனிக்கிறாங்கன்றப்போ அவங்க ஸ்கிரீனை பெருசுபடுத்தி வைத்துக்கொண்டு அவர்களை பார்த்து பேசலாம். இது ஆன்லைன்ல. நேரடி மேடைகள்ல கூட சிலர் அப்படியே ரசிச்சு கேட்பாங்க, சூப்பர்மா, ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டுவாங்க. நம்ம பேச்சுக்கு உள்ள வந்துருவாங்க எளிமையா. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய மேடைகளை கேட்டு பழகணுங்களா இருப்பாங்க. நம்ம பேசுகிற தலைப்புல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கலாம். அப்ப யாரு அந்த மாதிரி அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களோடு முகபாவனையோடும் ஐ கான்டாக்டோடையும் நீங்க கனெக்ட் ஆகிற போது நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா பேச தொடங்கலாம். கேமரா பொசிஷன் வர்றப்போ நம்மளுக்கு போடியம் தான் கிட்டத்தட்ட ஆத்துல அடிச்சுட்டு போறப்போ காப்பாற்றுற ஒரு மரக்கட்டை போல, கப்பல் போல. அந்த போடியம்ல நீங்க நல்ல கையை இறுக பற்றி கொள்ளலாம். உங்களுடைய கால் நடுங்கலாம், கால்கள்ல வியர்வை வரும். ஒரு பய உணர்வு இருக்கிற போது அந்த போடியம்மை நீங்க இறுக பற்றி கொண்டு பேசுகிற போது உங்களுக்கு அந்த பய உணர்வு குறையும். இப்ப நிக்கிற பொசிஷன் மட்டும் இல்லாம முக்கியமா இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கேமரால பாக்குற போது கேமரா ஆங்கிள் எங்க இருக்கு அப்படின்றத படப்பிடிப்புல சொல்லிடுவாங்க நம்மளுக்கு. அது எந்த சிறிய நிகழ்வோ பெரிய நிகழ்வோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு தெரிஞ்சவங்க இந்த பக்கம் இருக்காங்க, என்னுடைய அம்மா இங்க இருக்காங்க, நான் இப்படி பார்த்து பேசுறேன், இல்ல இந்த 4 பேர் தான் கை தட்டுறாங்க, அப்படி உட்காராம உங்களுடைய கேமரா பொசிஷன்ல ஐ கான்டாக்ட் எப்பவுமே பிக்ஸ்டா இருக்கணும். ஏன் இது ரொம்ப முக்கியமா சொல்ல போறோம்னா, இப்ப நான் இப்படி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், படப்பிடிப்புல என்னுடைய இந்த பகுதி முகம் மட்டும் பதிகிற போது அது வீடியோக்கு நல்லா இருக்காது, பார்வையாளர்களுக்குமான பொருத்தமானதாக இருக்காது. அப்புறம் நிக்கிற பொசிஷனோட சேர்ந்து மைக்ல ரொம்ப பாரம்பரியமா நம்ம செய்யற ஒரு விஷயம், ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங். தயவு செய்து இப்ப யாரும் அதை செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்ப வர கருவிகள் என்பது ரொம்ப ரொம்ப தொழில்நுட்பத்துல ரொம்ப அட்வான்ஸான கருவிகள் தான். தட்டுறது வேண்டாம், அதுல டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைக்ல இருந்து ஒரு 4 விரல் அல்லது 3 விரல் இடைவெளியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஹேண்ட் மைக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றப்போ ஹேண்ட் மைக்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பொசிஷன் உங்களுடைய மூக்கு வாய், இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், ஹேண்ட் மைக்கும் எப்படின்னா பழக்கம் இல்லைன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற போது இப்படி நம்ம திரும்பிடுவோம். நம்மளுடைய ஒலிபெருக்கில பெரிய அளவுல அது சவுண்ட் அந்த கிளாரிட்டி கம்மியாக வாய்ப்பு இருக்கு, அல்லது பதிவுல அது பதிவாகாம இருக்கலாம். அப்போ மைக் நீங்க உங்களுடைய முகம் மூக்கு எங்க திரும்புகிறதோ அந்த பகுதியில தான் நீங்க மைக்கை ஹேண்டில் பண்ணணும்ன்றதும் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி. இந்த பயிற்சியும் நீங்க சரி பண்ணிக்கணும். இப்போ கேமரா ஆங்கிள், ஆடியன்ஸ், நம்மளுடைய மைக், இத 3த்தையும் நம்ம சரியா கையாளணும். நிறைய பேர் ஸ்கிரிப்டை வடிவமைக்கிற போது அல்லது பேசுகிற போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு பேசணும் அப்படின்றதுக்காக என்னை அழைக்கிற போது ஒரு ஒரு வடிவமைப்போட நாங்க கருத்துக்களை எடுத்துட்டு வருவோம். அப்போ ஆடியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, யார் இருக்காங்க அப்படின்றத மனதுல வச்சுக்கிட்டு, இப்ப மாணவர்களும் பெரியவர்களும் இருக்கிறாங்கன்றப்போ உங்கள் கருத்துக்களை நீங்க முன்னுரிமை கொடுத்தல்ல மாத்தணும். முழுமையா உங்க பேச்ச மாத்த முடியாது, ஏன்னா நீங்க ஒரு தலைப்பின் கீழே தான் தயாரிப்புல வரீங்க. அப்படின்ற போது பார்வையாளர்களுக்கு ஏற்றது போன்ற கருத்தை நாம் முன்னுரிமைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முன்னுரிமைப்படுத்தி வைத்துக் கொள்வதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அதே மாதிரி சொல்லுகிற மொழி நடை கம்பீரமாக நான் இலக்கிய மேடைகளில் பேசுவது போல பேசுறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட வந்திருந்தாலும் உங்களுடைய பார்வையாளர்களுக்கு ஏத்த மாதிரி மொழி நடையை மாற்றிக்கொள்வதில் தவறில்லை, மாற்றிக்கொள்ள வேண்டும்.
எளிமையான மொழிநடை தான் அவங்களுக்கு புரியும், அல்லது மகிழ்ச்சியா பேசுறப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும்ன்ற போது உங்கள் மொழிநடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்ல நான் அப்படியே பழகிட்டேன், மைக்க பிடிச்சா எனக்கு மேடை தமிழ் தான் வரும், அல்லது நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் இருக்குல்ல அதுல ரொம்ப மேம்பட்ட இலக்கிய வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தா கூட பார்வையாளர்களுக்கு ஏற்றது போல நம்ம வார்த்தைகளுடைய எளிமைத்தன்மைக்கு போறப்போ அது ரொம்ப வெற்றி பெறுகிற ஒரு பேச்சாகவே இருக்கும். ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன் அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு சாட் ஜிபிடிலயோ கூகுள்லயோ தட்டினா கொட்டுறதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. அப்ப ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப எளிமையாக்கப்பட்டது அப்படின்னா, ரொம்ப எளிமையாக்கப்பட்டதுன்னு இல்லைனாலும் முன்ன விட இப்ப கொஞ்சம் எளிமையாக்கப்பட்டிருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. பேச்சு போட்டிக்கு தயார் பண்ற இங்க மாணவர்கள் இருக்கலாம், அல்லது பெரிய உரைகளை பேசுகிற சிறப்பு விருந்தினர்கள் இங்க இருக்கலாம். நீங்க கூகுள்ல முதல்ல உங்களுடைய தலைப்பை போட்டு எடுத்துக்கிறது நல்லது. எதுக்காக அப்படின்னு கேட்டா, என்ன கருத்துக்களை ஏற்கனவே உள்ளவங்க பதிவு செய்திருக்காங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு, தயவு செய்து கூகுள்லயோ சாட் ஜிபிடிலயோ நீங்கள் பார்க்கிற முதல் தேடல்லே கிடைக்குதுங்கல்ல, முதல் டாப் 10 தேடல்ல வரும். அந்த முதல் தேடல்ல வருகிற கருத்துக்களை நீங்கள் தயவு செய்து பேச்சு போட்டிக்கு பயன்படுத்தாதீர்கள். ஏன் அப்படின்னா, மாணவர்கள் பயிற்சியாளர்களா இருக்கிறதுனால சொல்றேன், அங்க வர 15, 50, 100 மாணவர்களும் அதே கருத்துக்களை பேசி பேச்சு போட்டியில வெற்றி வாய்ப்புகள் இழந்திருக்காங்க. ஒண்ணு, நீங்க சிறப்பு விருந்தினரா போறப்ப அந்த கருத்துக்களை ஏன் பேசக்கூடாது அப்படின்னா, இப்ப நம்ம மருத்துவர்கிட்ட போறப்ப என்ன பண்றோம், டாக்டர் என்ன மெடிசன் கொடுப்பாங்க இந்த நோய்க்கு, என்ன மாதிரி விளக்கங்களை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட போறப்பயே நம்ம வந்து கூகுள் சர்ச் பண்ணிட்டு வர காலத்துல சிறப்பு விருந்தினராக சிறப்பழைப்பாளராக நம்ம போகிற போது பொதுவாக கூகுள்லயும் சாட் ஜிபிடிலயும் வர செய்திகளை தெரிஞ்சுக்கோங்க. ஓ, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்னு தவிர்க்கிறதுக்கான ஒரு ஒரு பேட்டர்னா ஒரு கருவியா வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம சொல்லாம அதை சார்ந்த தேடல்களை புத்தகங்கள் தான் நம்ம வந்து இப்ப ஆய்வுக்காக இருக்கலாம், படிக்கிறதுக்காக இருக்கலாம், ரிசர்ச். சரி, புத்தகங்களை 2 விதங்கள்ல ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஒரு தலைப்பு கொடுத்த பிறகு, அதாவது கம்பராமாயணத்தில் சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, பாரதியாரின் நாட்டுப்பற்று அப்படின்னு கொடுத்த உடனே அந்த தலைப்பை ஒட்டிய ஒரு 10-15 புத்தகங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அங்கங்க இருக்கிற திருப்பி பார்க்கிறப்போ நம்ம ஸ்கிம்மிங் ஸ்கேனிங்னு சொல்லுவோம், படிக்கிற போது அப்படியே திருப்பி பார்க்கிறது, அங்கங்க இருக்கிற கருத்துக்களை துண்டு துண்டாக உங்க நோட்ல எடுத்து எழுதிக்கிறோம். இது ஒரு முறை. அதில் அந்த எழுதப்பட்ட கருத்துக்கள்ல எது முதல்ல வைக்கணும், எது 2வது வைக்கணும், எது 3வது வைக்கணும்ன்ற ஒரு ரஃப் காப்பியை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணுகிற போது திரும்பி அதை ஃபேர் பண்ணணும். அப்ப நம்ம பேசி 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 பாக்குற போது இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இந்த கருத்தை முன்னாடி வைக்கலாம், இந்த கருத்தை கடைசியா வைக்கலாம், நேரமின்மையின் காரணமா இந்த கருத்து விட்டு போனாலும் பரவாயில்லைன்னு உங்களுடைய பேச்சை ஒரு தொடக்கம், ஒரு சரியான கரு, முடிவுரை, இப்படி நீங்க வடிவமைக்கணும். இது ஒரு முறை. நான் அதிகமான மேடைகளை பேச விரும்புறேன், தொடர்ச்சியா எழுத விரும்புறேன், பேச விரும்புறேன் அப்படின்றவங்க எப்பவுமே நம்ம பெரியவங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து வாசிக்கிற போதெல்லாம், இப்ப நீங்க வெவ்வேறு தலைப்புகள்ல புத்தகங்களை வாசிக்கிற போது இத மேடையில சொன்னா நல்லா இருக்கும், இந்த கருத்து நல்லா இருக்கு அப்படின்றத உங்களுடைய ஒரு குறிப்பு புத்தகம் போல நீங்க எழுதணும். அப்படி குறிப்பு புத்தகத்திலயும் நீங்க துறை சார்ந்து அதை பிரிச்சுக்கணும். இப்ப எப்படி பாடவாரியா நம்ம நோட்டை பிரிக்கிறோமோ அப்படி துறை சார்ந்து பிரிச்சு அதை முழு கருத்தாகவோ குறிப்பாகவோ எழுதலாம், அல்லது இந்த புத்தகத்துல இந்த பக்கத்துல இது இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க தொகுத்துக்கலாம். இப்படி தொடர் பயிற்சியின் மூலமாக நீங்க குறிப்புகளை எடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்றப்போ உங்ககிட்ட இப்ப நிறைய பேர் இங்க பெரியவங்க கிட்ட ஒரு 500-1000 புத்தகம் வீட்டுல இருக்கும். ஆனா எந்த புத்தகத்துல எந்த கருத்து இந்த தலைப்புக்கானது இருக்குன்றத ரீகால் பண்றது ரொம்ப சிரமமா கூட இருக்கலாம். அப்படி ஒரு 10-20 புத்தகங்களை எடுத்தாலுமே இந்த குறிப்பு சட்டகம் அல்லது இந்த குறிப்பு புத்தகத்துல இருக்கிற பக்க எண்களோ அல்லது குறிப்புகளையோ எடுத்து நீங்க அதை வரிசை கிரகமா படுத்துற போது நிறைய கருத்துக்களையும் நிறைய கட்டுரைகளையும் கொண்டு வர முடியும். அடுத்தது, மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, இதுல பெரியவர்களுக்கு உடன்பாடு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்ல விரும்புறேன். பல துறைகளை நீங்க தேர்வு செய்றீங்க. பாடகியானா நிறைய
புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஒரு நடன கலைஞரானா நீங்க வந்து நிறைய சம்பாதிக்கலாம். பேசி என்ன கத்துக்க போறீங்க, அல்லது தமிழ் பேசி என்ன கத்துக்க போறீங்கன்ற கேள்வி பெற்றோர்கள் மத்தியில நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆனால் தமிழை நீங்கள் மேடை பேச்சை ஒரு கலையாக எடுத்துக்கொள்கிற போது தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறைந்தது சென்னையில் மட்டும் 100 போட்டிகள் நடைபெறுகிறது ஒரு ஆண்டுக்கு. அது தனியார் அமைப்புகள், அரசு அமைப்புகள், தொலைக்காட்சிகள்னு வரிசைப்படுத்தும் போது 100 போட்டிகளை நடத்துகிற போது அதில் உங்களை அடையாளப்படுத்துகிற பெரிய வாய்ப்பை குறுகிய காலத்தில் மேடை பேச்சு உங்களுக்கு வழங்குகிறது. ஒன்று. இரண்டாவது, முன்னாடி போய் ஒரு வாய்ப்புக்காக நாங்க நின்று இருக்கோம். 2010 கல்லூரி காலங்கள்ல கல்லூரி மட்டும்தான் ஒரு வாய்ப்பு. எத்தனையோ தொலைக்காட்சி மேடை வாய்ப்புக்காக நாங்க போய் பல இடங்கள்ல நின்று இருக்கோம். இன்னைக்கு அப்படி இல்லை. உங்க கையில ஊடகம் இருக்கிற போது தினம் ஒரு கருத்து, தினம் ஒரு தலைப்புன்னு நீங்க பேசி 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 பதிவேற்றம் செய்கிற போது என்றாவது ஒரு நாள் தேவையான மிகப்பெரிய மனிதர்களோ அல்லது தொலைக்காட்சியோ உங்களை எளிமையாக அடையாளப்படுத்திக் கொள்கிறது. மூன்றாவது, இன்று தமிழகத்தினுடைய மத்திய அரசாங்கம் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு தொழிலை அங்கீகரித்து பட்ஜெட்ல வெளியிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து டாக்ஸ் பேயபிள் தான், அதையும் ஒரு ப்ரொஃபஷனா நாங்க கன்சல்ட் பண்றோம் அப்படின்னு இந்த ஆண்டு பட்ஜெட்ல போட்டிருக்காங்க. பேச்சாளர்கள் குறைந்தபட்சம் 10,000 ரூபாயிலிருந்து இன்றைய தமிழ்நாட்டினுடைய பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் ஒரு நிகழ்வுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அப்போ இத ஒரு துறையா நான் ப்ரொஃபஷனலா எடுத்துக்கலாமா, இந்த துறையில நான் பயணிக்க தயார் அப்படின்னு எந்த குழந்தையாவது முடிவெடுத்தாலோ, பெற்றோர்கள் கேள்வி இருந்தாலோ அதற்கு இதை பதிலாக சொல்ல விரும்புகிறேன். புகழ் ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு துறையாக குறிப்பாக தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்திய அளவுல, தேசிய அளவுல நீங்க ஆங்கிலம் அல்லது வேறு மொழிகளையும் கற்று இன்னும் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டால் நீங்கள் மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி அறிவு ரீதியான பயணத்தை விரிவாக்கிக்கலாம். இப்ப இந்த மாதிரி சூழல்கள்ல பெண் பிள்ளைகள் ஏன் இந்த பயிற்சியை கத்துக்கணும்? எங்ககிட்ட மாணவர்கள்னு வரப்போ பெண் பிள்ளைகள் நிறைய. இன்னைக்கு உங்க வீடுகள்ல நீங்க பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க அப்படின்றது ரொம்ப செல்லமா, ரொம்ப பேம்பரிங்னு சொல்லுவோம், ரொம்ப பாதுகாப்பு உணர்வோடு வளர்க்கிற போது அவங்க பள்ளியை முடிச்சு கல்லூரிக்கு போகிற போதோ அல்லது வேலைக்கு போகிற போதோ அல்லது திருமணமாகி இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிற போதோ இந்த சமூகத்தை எப்படி அணுகணும், இந்த சமூகத்துல எப்படி பேசணும், உறவுகளை மேம்படுத்துறதாக இருக்கலாம் அல்லது நமக்கு எதிராக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், நம்மளை அழுத்தம் தருகிற செயல்களாக இருக்கலாம். இதுல எல்லாம் ஒரு பெண் பிள்ளை முதலில் தனக்காக பேச தொடங்கினால்தான் சமூக மாற்றத்துக்கான கருவியாக இந்த பேச்சு மாறும். உங்க பிள்ளைகள் இந்த மேடை பேச்சு மட்டும் பேசுறத சொல்லல, மேடைகள்ல உங்க குழந்தைகள் பேசி பழகிட்டாங்கன்னா அவர்கள் பொது வாழ்க்கையிலையும் அல்லது தங்களுடைய சுய வாழ்க்கையிலையும் தனக்கு எதிராக ஒரு அநீதி நடக்கிறப்ப வாயை மூடிட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல பெண்கள் சப்ரஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிள்ளைக்கு வாயை திறந்து பேச தெரியாது, அந்த பிள்ளை ஒன்னும் கேட்க மாட்டாங்க, பெண் குழந்தை தானே, நம்ம கொஞ்சம் அழுத்தமா சொன்னா கேட்டுட்டு போயிடுவாங்கன்ற தன் உரிமைகளை பேசுவதற்காகவாது இந்த பயிற்சியை உங்க பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு நீங்க வந்து இந்த துறையில் பெண் குழந்தைகள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிற போது மிகப்பெரிய தைரியத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். எத்தனை நாள் நம்ம துணையா போக முடியும் பெண் குழந்தைகளுக்கு? எத்தனை நாள் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும்? அப்போ தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிற ஒரு மிகப்பெரிய கவசமாக இந்த மேடை பேச்சு இருக்கிறது. இப்படி நீங்க எப்படி நிக்கணும், உங்களுடைய ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், நீங்க எந்த துறையில நீங்க படிக்கணும், கண்ணாடி முன்னின்று பேசுகிற பயிற்சி, உங்க போன்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பேசுற பயிற்சி, சமூக ஊடகங்கள்ல பதிவேற்றம் செய்வது, உங்களுடைய நடை உடை பாவனை, அப்புறம் உடை பற்றி பேசுகிற போது இன்னைக்கு குழந்தைங்க எளிமையாக, குழந்தைகளோ பெரியவங்களோ நம்ம எளிமையான இயல்பான உடைகளை அணிஞ்சிருப்போம். சில பாரம்பரிய உடைகளை பிள்ளைகள் அணியவே இல்லை அல்லது அது அணிந்து பழக்கமே இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் பேசுகிற போது பாரம்பரிய உடைகளை அணிந்து பேசுவதற்கான பழக்கத்தையும் கொடுக்கணும்.
இது ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு பாவாடை சட்டை போட்டு பழக்கமே இல்லை, ஆனா ஒரு மேடையில பாவாடை சட்டை போட்டு விட்ட பிறகு அந்த குழந்தை பேசுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. எனக்கு உடை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு வேஷ்டி கட்டிட்டு எனக்கு நிக்க முடியல, பேச முடியல அப்படின்ற போது பாரம்பரிய உடைகளோடையே பயிற்சி எடுப்பது போட்டிகளுக்கு அவசியம். அல்லது நீங்கள் பேசுகிற போது நாகரிகமான பாரம்பரிய உடை, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற உடைகளை அணிந்து பேசுவதும் மிக மிக அவசியம். தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், இந்திய அரசாக இருக்கட்டும், டாக் டு டோக்கியான்னு ஒரு போட்டியெல்லாம் நடக்குது. நீங்க இங்க பேசி வெற்றி பெற்றால் ஜப்பானில் போய் நீங்க உங்க பேச்ச கொடுக்கலாம். சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல பாடத்திட்டத்தில் 50% மதிப்பெண் மேடை பேச்சுக்கு வச்சிருக்காங்க. நீ ஒரு லெசனை படிச்சு எழுதல, 50 மதிப்பெண், 50% மதிப்பெண் நீங்க பேசி காட்டணும். அது குரூப் டிஸ்கஷன், தனியா பிரசன்ட் பண்றதா இருக்கலாம், எதிர்க்க நின்று செய்கிற வாதம் விவாதமாக நீங்கள் வைக்க வேண்டும் என்பது இலங்கை, மலேசியா பாடத்திட்டங்களில் 50% மதிப்பெண் இந்த திறனுக்காக வழங்கப்படுகிறது. இப்படி முழுமையாக தங்களை வளர்த்து கொள்வதற்கான, இன்னைக்கு சமீபத்திய அரசியல் தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேரோட பயிற்சிகள்ல நாங்க பயிற்சிகளை வழங்கணும். இப்ப என்ன அப்படின்னா, எங்களுக்கு பதவி கிடைச்சிருச்சு, எங்களுக்கு பொறுப்பு கிடைச்சிருச்சு, சமூக லயன்ஸ் கிளப்பா இருக்கலாம், ரோட்டரி கிளப்பா இருக்கலாம், அல்லது அரசியல் இயக்கங்கள்ல புது நபர்களுக்கு எங்களுக்கு பதவி கிடைச்சிருச்சு, ஆனா எங்களுக்கு பேச தெரியலன்னு 50 வயதுகளில் 60 வயதுகளில் அந்த பதவியை தக்க வைப்பதற்கான ஒரு திறனாக இந்த மேடை பேச்சு இருக்கிற போது அதை நாம் இளம் வயதிலிருந்து பயிற்சி கொள்ளலாம். அல்லது எனக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன், அதை கத்துக்கிறேன் அப்படின்றது பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு, முகக்குறிப்பறிந்து, முன்னாடி இருக்கிறவங்களுடைய முகக்குறிப்பறிந்து நேரத்துக்குள் பேச வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப நம்ம கத்துக்கணும். இது என்னன்னா, இப்போ யாரையாவது விருந்தினரை நம்ம அழைச்சிட்டோம்னா, எங்க வீட்டுல வந்து நிறைய உணவுகள் செஞ்சிருக்கோம், நிறைய பலவிதமான உணவு இருக்கு, எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நம்ம பரிமாறுவது போல அல்ல மேடை. அவங்க முகம் சுளிப்பதற்குள்ள, அல்லது நான் படிச்சதெல்லாம் சொல்லணும்ன்றதை விட கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் எப்படி நாங்கள் சுருக்கமாக சொல்கிறோம், சுருக்கமாக பேசுகிறோம் என்பது, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்பது மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு 1:30 மணி பசி நேரத்துல ஒரு மேடையில கடைசி பேச்சாளரா போகிற போது அந்த பார்வையாளர்கள் ஐயோ எவ்வளவு பேச போறாருன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, எப்ப முடிக்க போறாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ரொம்ப சுருக்கமாக உங்கள் கருத்தை சொல்கிற போது நிச்சயமாக நீங்க 1 மணி நேரம் அவங்கள பசியில உட்கார வச்சு பேசுகிற போது கிடைக்கிற நற்பெயரை விட, அவர்களுடைய ஆதரவை விட நீங்கள் சுருக்கமாக பேசுகிற போது கிடைக்கும். மாணவர்களுக்கு அல்லது பார்வையாளர்களுக்கு ஏற்றது போல பேசுவது மிக மிக முக்கியம். நான் போட்டிகளாக மட்டும் எத்திராஜ் மகளிர் கல்லூரியில 2010 நான் இளங்கலை இலக்கியம் முடிச்சேன். இப்போ அதே கல்லூரியில ஆய்வு மாணவராகவும் பயிற்சி பேராசிரியராகவும் இருக்கேன். ஒரு வாய்ப்பை, எனக்கு ஒரு பொற்காலத்தை எத்திராஜ் கல்லூரி ஏற்படுத்தி கொடுத்தது. அப்ப இதுல மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமூட்டுறதுக்காக சொல்றேன், கிட்டத்தட்ட 100 நிகழ்வுகளை 3 ஆண்டுகளில் பரிசு பெற்றிருக்க போது 2010 அதனுடைய தொகுப்பு மதிப்பு 1.5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை மட்டும். நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால ஒரு போட்டி நடத்தப்பட்டு 1000 பேரில் முதல் 3 பேராக தங்கமங்கையாக நான் தங்கப்பதக்கம் வாங்கினேன். இப்ப வாழ்க்கையில ஒரு ஸ்கூட்டி பெப் வாங்கினா நல்லா இருக்கும்ல, அப்பா சென்னையில எனக்கு ஒரு ஸ்கூட்டி பெப் வேணும்ப்பா அப்படின்னப்போ, நான் கிராமம் திருத்தணியில படிச்சு, கிராம அரசு பள்ளியில தமிழ் வழியில படிச்சு சென்னைக்கு வந்திருக்க ஒரு பெண். இல்ல ஸ்கூட்டி பெப்பா, அதுவும் சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறது, அதெல்லாம் வாங்கி தரக்கூடிய வசதியும் எங்க வீட்டுல இல்ல, அதை வாங்கி தரக்கூடிய விருப்பமும் எங்க அப்பாவுக்கு இல்லை. ஆனா என்னுடைய கனவு மட்டும் அப்படியே இருந்துட்டு போது, ஒரு நாள் எங்களுடைய கல்லூரிக்கு நடிகை த்ரிஷா வராங்க. சிறந்த மாணவியாக, அதாவது மோஸ்ட் பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட் அவார்டுக்காக தேர்வு செய்யறாங்க. நம்ம ஒரு விஜய் டிவிலயோ ஏதோ ஒரு சேனல்ல ஒரு முறை 5 நிமிஷம் இன்னைக்கு முகம் காட்டினா பெரியாள், அன்னைக்கு 1 மணி நேரம் ஒரு 1000-2000 மாணவர்களுக்கு முன்னாடி சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்னு அவங்க வந்து விஜய் டிவியோட வந்து பேசுறாங்க. நடிகை த்ரிஷா என்ன கிஃப்டா இருக்கும் அப்படின்னு கேட்கிற போது அவங்க வந்து சர்ப்ரைஸா ஒரு ஸ்கூட்டி பெப்பை எனக்கு கொடுக்குறாங்க. கடைக்கு கூட்டிட்டு போய் அந்த வண்டியை தேர்வு செய்து அதை வழங்குறாங்க.
வாழ்க்கையில இது ஒரு பெரிய கனவுன்னு வச்சுக்கோங்களேன். கலைஞர் அவர்களிடம் தங்கப்பதக்கம் பெற்றது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை 1.5 மணி நேரம் விஜய் டிவில பதிவு பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்போ கல்லூரியில ஒரே நாள்ல எல்லோருக்கும் அறிமுகமாகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிற போது அப்பதான் எங்க டிபார்ட்மெண்ட்ல ஆங்கில துறையில, அம்மா நீ எங்க துறையில தான் படிக்கிறியான்னு கேக்குறாங்க. முதல் வருடம் நான் இளங்கலை இலக்கியம் படிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஆசிரியர்களும் நண்பர்களும் எனக்கு உதவ முன்வராங்க. படிப்பு சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம், எனக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரதா இருக்கலாம். இப்போ கடைக்கோடி மாணவர்கள்ல இருந்து முதல்வர் வரைக்கும் அன்னைக்கு அந்த நிகழ்வு எனக்கும் எங்க கல்லூரிக்கும் மிகப்பெரிய பேரு பெற்று தந்த போது, அதுக்கப்புறம் என்னுடைய பாதை சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட பாதையாக கல்லூரி வாழ்க்கையில மாறி. இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, சென்னைக்கு வருகிற போது ஒரு சாலையை கூட ஸ்பென்சர் பிளாசால கடக்க தெரியாமல் வந்த என்னை எனக்கான தேவைகளை, எனக்கான சுதந்திரத்தை படிப்பு சார்ந்தும் வாழ்க்கை சார்ந்தும் எனக்கு கொடுத்தது மேடை பேச்சு. இது எல்லோருக்கும் சாத்தியம். அப்புறம் ஒரு 15 ஆண்டு கால பயிற்சியாளராக இருக்கிற போது இங்க அரசு பள்ளி மாணவர்கள் இருக்கீங்க. மேடை பேச்சில் வெற்றியாளர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் தான். நானும் ஒரு அரசு பள்ளி மாணவி. இன்னைக்கு நான் பயிற்சி கொடுக்கறப்பையும் சரி, அவர்கள் வெற்றி பெறுகிற வாய்ப்புகளை பார்க்கிற போதும், மத்த எந்த துறையில, கலைத்துறையில யாரு தனியார் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெறாங்களான்னு எனக்கு தெரியாது. அரசு பள்ளி மாணவர்களுடைய வெற்றி சதவீதம் இதுல அதிகம். இன்னொன்னு, மாணவர்களுக்கான அங்கீகாரத்தையும் பொருளாதார உதவியையும் இந்த மேடை பேச்சுத்துறை உறுதிப்படுத்துகிறது. நீங்க இந்த ஒரு திறனை கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த பிள்ளைகள் தன் வாழ்க்கை முழுவதும் சுயம்பாக எல்லா விதத்திலும் பயிற்சி செய்வதற்கான வாய்ப்பை தமிழ்நாடும் தமிழக அரசும் எல்லா காலங்களிலும் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த துறை நோக்கிய டிராயிங் சேர்த்து விடவா, பேச்சு சேர்த்து விடவா, நடனம் சேர்த்து விடவா, அல்லது ஒரு சின்ன ஒருத்தர் ஆடுனா பாக்குற பார்வையாளருக்கு, பேச்சாளர்களுக்கு கிடைக்கலனா கூட அறிவு சார்ந்த பயணத்தை நம் பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாய சூழலை நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஆட்டு மந்தை கூட்டங்களாக நாம் எதை நோக்கியோ பின்னாடி போகிற போது படிக்கிற பழக்கத்தை இந்த திறன் உங்களிடம் வளர்க்கும். ஏன் எதுக்கு எங்ககிட்ட பேசுற மாணவர்களும் சரி, என்னுடைய பிள்ளைகளும் சரி, எதை சொன்னாலும் ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, படித்த மூளை, படித்த அறிவுள்ள குழந்தைகள் எதையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதில்லை. கேள்விகளை மீண்டும் 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். இங்க நிறைய பெரியவங்க இருக்கீங்க, நீங்க பல மேடைகளை பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய இந்த அனுபவம் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதாக இருக்கும். இத காணொளி வாயிலா படிக்கிற எல்லாருக்கும், பாக்குற எல்லாருக்குமே இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில சொல்வோம், வெல்வோம், வாழ்க்கையில் உயர்வோம். இந்த துறை சார்ந்து இந்த பேச்சிலிருந்து ஏதாவது கேள்வி பதில் இருந்தால் ஒரு 5 நிமிடம் நான் பேச தயார். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் சிறப்பு விருந்தினராக ரம்யா அசோக் அவர்கள் நீங்களும் பேச்சாளராகலாம் என்ற தலைப்பில் மிக மிக அருமையான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். அவருடைய உரை கம்பீரமாகவும் குரல் இனிமையாகவும் இருந்தது. அவர் ஆரம்பத்தில் படித்தது BA ஆங்கில இலக்கியம், BA லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க. இப்போ உரையாற்றும் பொழுது அவருடைய உரையில் ஒரு ஆங்கில வார்த்தை கூட வரவில்லை. தமிழிலேயே மிக அழகாக உரையாற்றினார்கள் என்பதற்காகவே அவரை முதலில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மிக மிக அருமையாக
வளரும் இளைஞர்களுக்கு மேடை பேச்சாளராக ஆவதற்கான நல்ல ஆலோசனைகளை அவர் வழங்கியிருக்கிறார். நமது இந்தியாவிலேயே மேடை பேச்சில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் எல்லோருமே யோசிக்காமல் உடனே விவேகானந்தர் என்று சொல்வார்கள். ஆனால் விவேகானந்தருடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்தில் என்ன நடந்தது என்கிற ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஆரம்ப காலத்தில் விவேகானந்தர் அமெரிக்கா செல்கிறார். அங்கே ஒரு மேடையிலே அவரை பேச சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் பேச கற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஆங்கிலத்திலே தான் அங்கே அமெரிக்காவிலே உரையாற்ற வேண்டும். எதிரே இருப்பவர்கள் எல்லோரும் ஆங்கிலேயர்கள், அமெரிக்கர்கள். அவர் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறார், ஐ கன்சீவ் என்று சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை அவருக்கு வரவில்லை. இப்படியே ஐ கன்சீவ் என்றே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எதிர் வரிசையில முதல் வரிசையில் இருந்த ஒரு வயதான மூதாட்டி அவர்கள் எழுந்து நின்று, மிஸ்டர் விவேகானந்தன், யூ ஹவ் கன்சீவ்ட் 18 times பட் டெலிவர் நத்திங் என்று அந்த வயோதிகமான அம்மா சொன்னார்களாம். இதுல ஐ கன்சீவ் என்றால் நான் நினைக்கிறேன், நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று பொருள். ஆனால் கன்சீவுக்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது, கற்பம் தரிப்பது. அதனால்தான் அந்த வயோதிக பெண்மணி, மிஸ்டர் விவேகானந்தன், யூ ஹவ் கன்சீவ்ட் 18 times பட் டெலிவர் நத்திங் என்று அந்த இரு பொருள் படும்படியான கருத்தை வெளியிட்டார்கள் என்று சொல்வார்கள். அதே போல அவர் அந்த பேச்சாளர் ஆவதற்கு தயாரிப்பு முக்கியம் என்பதை ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இப்போ செப்டம்பர் மாதத்துலன்னா நம்ம வஉசியை பற்றி சொல்லணும், மற்ற அந்த மாதத்தில் பிறந்த ராதாகிருஷ்ணன் இப்படி போன்றவர்களை பற்றிய தகவல்களை ஆகஸ்ட் மாதமே தயாரித்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் சிறந்த முறை. அந்த கடைசி கட்டத்திலே நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா தரவுகள் சரியாக இராது என்பதை நான் சொல்லிக் கொள்றேன். நம்ம சகோதரி ரம்யா அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியவில்லை. நான் இந்த பேரவையில் தொடர் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்திய வரலாறு, 100 ஆண்டு கால இந்திய வரலாறு என்ற தலைப்பில மாதந்தோறும் ஒரு முறை மாதம் 26ஆம் தேதி என்னுடைய உரை இருக்கும். அதுல இதுவரை நான் உங்க அந்த அறிவுரையின்படிதான் இருக்கிறேன். எனக்கு அடுத்த மாசம் தயார் பண்ண நான் இந்த மாதமே அந்த 1/2 மணி நேரம் பேசுறதுக்கான குறிப்புகளை தயார் செய்து வருவேன். இப்போ 26ஆம் தேதிக்கு ஏற்கனவே, இந்த ஜூன் 26க்கு ஏற்கனவே தயார் செய்து விட்டேன். அப்படிதான் அது முன்கூட்டிய தயாரிப்பு என்பது ரொம்ப 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 அவசியம். கடைசி நேரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்க பேசும் பொழுது திண்டாடிக்கிட்டு அது நல்ல அருமையான கருத்து, அனைவரும் அதை பின்பற்றக்கூடிய கருத்து என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு மேடையில எப்போதுமே மேடை குச்சம் தயக்கம் அதெல்லாம் எப்போதும் எனக்கு இருந்ததே இல்லை. என்ன நினைவில் இருந்த நாள்ல இருந்து எனக்கு இல்லை அந்த மேடை பயம்னு சொல்லுவாங்க, ஸ்டேஜ் ஃபியர்ம்பாங்க, அதெல்லாம் எனக்கு இல்லை. அதே மாதிரி தயாரிப்பு இல்லாம உடனே பேசக்கூடிய ஒரு திறமையும் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. நான் திருநெல்வேலியில செஷன்ஸ் நீதிபதியாக இருந்தேன். எனக்கு மேலதிகாரி பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அம்மா உச்ச நீதிமன்றத்தில்
பணிபுரிந்த நீதிபதி பானுமதி அம்மாள் தான் எனக்கு அப்போ திருநெல்வேலியில பெரிய ஜட்ஜி, எனக்கு மேல உள்ள பெரிய ஜட்ஜி. ஒரு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடந்தது. காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை. காவல்துறை உயரதிகாரிகள், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள உயரதிகாரிகள், நீதிபதிகள் இப்படியா இருந்தோம். இந்த சுய உதவி குழுக்கள்ல இருந்து ஒரு 300 பேரை கூப்பிட்டுருந்தோம். அதுல பேச்சாளர்ல என் பேர் இல்லை. நான் வெறும் பார்வையாளராக தான் போய் உட்கார்ந்தேன். பேச்சாளராக போட்ட அந்த நீதிபதி அன்னைக்கு வரல. இந்த அம்மா மேடையில திடீர்னு நடராஜனே வாங்க நீங்க பேசுங்க அப்படின்னாங்க. ஐயோ அம்மா, நான் தயாரிக்கவே இல்லையா அப்படின்னு. அவங்க தயாரிச்சு வச்சிருந்தாங்க ஒரு 3 பக்கம், ஒரு பேப்பர்ல டைப் அடிச்சு வச்சிருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த 3 பக்கத்தை நீங்க படிச்சிருங்க மைக்கில், அது போதும் அப்படின்னாங்க. சரிங்கம்மான்னு நான் தயக்கமா போற மாதிரி நடிச்சேன். போய் போடியத்துல பேப்பரை வச்சதான் அந்த அம்மாவுக்கு தெரியாம அப்படியே அந்த பேப்பர் மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு பேச ஆரம்பிச்சேன். நான் பேசும்போது மணி மாலை 3 மணி 3:15. காலையில 10 மணில இருந்து 300 பேரை உட்கார வச்சு, மதியம் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். ஒவ்வொருத்தருக்கும் வரும். 300 சேர்லையும் தலை தொங்கிதான், நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. நான் முதல்ல எடுத்த உடனே ஒரு ஜோக்கை மட்டும் அடிச்சேன், துள்ளி எழுந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் பேசினேன். நான் ஸ்டாப் ஃபன்னு சொல்லுவாங்க, இடைவிடாத சிரிப்பு தான். சிரிச்சு சிரிச்சு அவங்க ரொம்ப பண்ணிட்டாங்க. இதுல வெளியே இருந்தவங்க எல்லாமே ஓடி வந்து நாற்காலியில நாற்காலி இல்லாம நின்றுட்டு கேட்டாங்க. அப்போதான் கடைசியில பானுமதி அம்மா சொன்னாங்க, என்ன சார் இவ்வளவு நல்லா பேச தெரிஞ்சுக்கிட்டு பேச தெரியாத மாதிரி நடிச்சிட்டீங்களே அப்படின்னாங்க. அது மாதிரி அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த உரையாற்றவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வளரும் இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன், எந்த நிகழ்ச்சி ஆனாலும் நான் ஸ்கிரிப்ட் எழுதாமல் போனதே இல்லை. சின்ன துண்டு சீட்லையாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் போவேன். அந்த பாயிண்ட்களை குறிப்பா 1 வார்த்தை 2 வார்த்தை அடங்கியத குறிப்புகளை எழுதி வைத்து கொண்டுதான் நான் பேசுவேனே ஒழிய வெறும் குறிப்பு இல்லாம நான் பேசுற பழக்கம் இல்லவே இல்லை. அதே போல கூகுள்ல நான் ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன். எனக்கு ஏனென்றால் கூகுள்ல எனக்கே நம்பிக்கை கிடையாது. கூகுள்ல வர்ற விஷயங்கள் தான் உண்மை என்று நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரவர்கள் கருத்துக்கு ஏற்றபடி, கொள்கைக்கு ஏற்றபடி தரவுகளை திருத்தி வெளியிடுற பழக்கம் கூகுளில் நிறைய இருக்கிறது. எனக்கு முழுவதுமாக புத்தகங்கள் மட்டும்தான். புத்தகங்களில் படிப்பதை மட்டும் வைத்துக்கொண்டு குறிப்பெடுத்துதான் நான் இதுவரை பேசி வருகிறேன். அதனால கூகுள்ல சர்ச் பண்ணக்கூடாது. இன்னொருவர் தயாரித்து கொடுத்ததை நாம் பார்த்து பின்பற்றக்கூடாது. நாமே தயாரித்திருக்கிறது. அதுக்காக தான் நம்ம படிக்கிற புத்தகங்கள். நான் புத்தகங்கள் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு கிரேசின்னு சொல்லுவாங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நிறைய புத்தகங்களை வாங்குவேன், நிறைய படிக்க வைக்கணும். அப்புறம் சகோதரி சொன்னாங்க, சுருங்க சொல்லி புரிய வைத்தல் அப்படி. அதுதான் உண்மை. ரொம்ப நேரம் பேசக்கூடாது. இப்போ உளவியலாளர்கள் சொல்றது, ஒரு உரையை 45 நிமிடத்துக்கு மேல் கேட்பதற்கு மக்களுக்கு விருப்பம் இராது, அக்கறை இராது. அதை அக்கறையோடு விருப்பத்தோடு கேட்க மாட்டார்கள் என்கிற விஷயத்தை உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஒரு உரை என்பது 45 நிமிடங்களுக்கு உள்ளே இருப்பதுதான் நல்லது என்பதையும் நாம் சொல்லி, நமது சிறப்பு உரையாளர் நல்ல அருமையான கருத்துக்களை சொல்லுகிறார். நீங்கள் இந்த பேரவைக்கு அடிக்கடி வர வேண்டும் என்கிற என்னுடைய அன்பான வேண்டுகோளை விடுத்து
உங்களை மனமாற வாயார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றிங்க. உங்க வாழ்த்து செய்திக்கு நன்றி. கலந்துரையாடல் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு தாங்க வரேன். நீங்க சொல்கிற போதெல்லாம் பேச காத்திருக்கிறேன். திருக்குறள் காமராஜர் ஐயாக்கும் பிரம்மநாயகம் ஐயாக்கும் நன்றி இந்த வாய்ப்புக்கு. குணமதியக்கா எடுத்துட்டு போங்க. சிறப்பாக வாழ்த்துரை வழங்கி நடராசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். நான் தயனில் இருக்குமாறு அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். நவில் தோற்றும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நூலை கற்கும் தோறும் நூல் பொருள் இன்பம் தருவது போல பண்பாளர் நட்பு பழகும் தோறும் இன்பத்தை தரும். இது ரம்யாவுக்காக எழுதின குரல். அது அடுத்து தலைப்புக்காக சொல்றேன். ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு அவைக்கு அஞ்சாமல் விடை கூறும் திறனை வளர்ப்பதற்காக முறையாக கற்க வேண்டிய நூல்களை அளவறிந்து கற்க வேண்டும். கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போறாரு. உளரினும் இல்லாரோடு ஒப்பற் கலரன்றி கற்ற செல சொல்லாதார். அவைக்கு பயந்து தாம் கற்றவைகளை கேட்போர் ஏற்கும்படி சொல்ல முடியாதவர் உயிரோடு இருப்பராயினும் இறந்தவர்களே சமமாக கருதப்படுவார்கள் அப்படின்னு வள்ளுவர் அடிச்சு தள்ளுவார். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருமதி ரம்யா அசோக் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் உலகம் போராக அறியக்கூடிய சிறந்த பேச்சாளர். அவர் இல்லாத தொலைக்காட்சியே கிடையாது. எல்லா தொலைக்காட்சியிலும் அவரை பார்த்திருக்கலாம், எல்லா விவாத மேடையிலும் பார்த்திருக்கலாம். அதே போல நண்பர் லவ்லி கருப்புசாமின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல கதை சொல்லி நான் இந்த வாரம் கூப்பிடலான்னு நினைக்கிறேன். அவருடைய நண்பர் லவ்லி கருப்புசாமி தான் எனக்கு சென்னையில வரும்போது உடனே ஒரு அலைபேசி மூலமாக நான் உங்களை சிறந்த ஆளுமையை நான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் எங்களுடைய நட்பு என்னன்னு கேட்டினா, அவங்க பிள்ளைகள் இருவருமே என்னுடைய திருக்குறள் மாணவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி பெரியவர்கள் படிக்கிற படிப்பிலே திருமதி ரம்யா அவர்களும் பிரம்மநாயகம் ஐயா அவர்களும் தொடர்ந்து ஜெனிலா ஒரு 6-7 பேர் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு 2 வருஷம். அந்த வகையில சரியான நேரத்துக்கு சரியான முறையில சரியான படிச்சுட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வாழ்ந்த தான் திருமதி ரம்யா அவர்கள். நான் அவர்கள் வீட்டுக்கு சென்று என்னுடைய இளைய மகளுடைய உடைமைகளை எல்லாம் வைத்துவிட்டு கொரோனா நேரத்தில் நினைக்கிறேன் இல்லை வந்துட்டோம். அந்த மாதிரி திரும்பவும் போய் எடுத்துக்கொண்ட ஒரு வாய்ப்பு, வீட்டை பார்த்ததற்கான வாய்ப்பு, அங்கே அவர்கள் அந்த குடியிருப்பிலே தலைமை பொறுப்பில் இருப்பது எல்லாம் பார்த்து ரொம்ப அதிசயித்து போனவன் நான். அதே போல படிக்கும்போது கல்லூரியினுடைய மாணவி தலைவியாக இருந்ததும், உயர்நிலை பள்ளியில படிக்கும்போது கல்லூரியிலே பள்ளியிலே மாணவ தலைவியாக இருந்ததும், முதல் மதிப்பெண் பெற்றும் திருத்தணியில ரொம்ப அருமையான செய்திகளாக நான் பார்த்திருக்கிறேன். அதே போல 2 பிள்ளைகளையும் ரொம்ப நல்ல மேடையில பேசக்கூடிய, நீங்க கூட வலைத்தளத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல ஃபேஸ்புக்கில் கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க தினமும். ரம்யா அவர்கள் திருக்கோயிலராக இருந்தாலும் சரி, தேவிகாபுரமாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையில சமீபத்தில் ஒரு பெரிய ஆண்டு விழா, பள்ளியினோட ஆண்டு விழா, ஏறக்குறைய ஒரு 5000 பேர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில தலைமை விருந்தினராக ஊர் முழுக்க அங்கங்கே பதாகை எல்லாம் வச்சு மிகப்பெரிய விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். நம்ம அதுக்கு நம்ம மான்விழி அவர்கள் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மான்விழியை ரம்யாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தது நானாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்ல மாட்டேன், எதுக்கு எத்தாலும் நான் தான் சொல்ற பழகிட்டு என்கிட்ட கிடையாது. அதனால ரம்யா அவர்கள் அவருடைய பேச்சுக்கு நான் எப்பயுமே எங்கிருந்தாலும் சென்று ஓடி விடுவேன். அதே போல அடிக்கடி பேசி என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு மிகப்பெரிய பேச்சரங்கத்துடைய ஆண்டு விழாவை நடத்தும் போது ஒரு 40 பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கும் போது ஐயா அப்துல் காதர் ஐயாவை
அழைப்பதற்காக நானும் ரம்யாவும் சென்று அவருடைய 75வது பவள விழாவிலே கலந்து கொண்டு அவரை அழைத்து நானும் அவரும் சிறப்பு விருந்தினராக சென்று ஏறக்குறைய 3 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு பரிசித்தமான ஒரு நபர். இப்ப 2000வது நிகழ்வுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல நாங்க பத்திரிகைலாம் போட்டாச்சு. ஆனால் அவருடைய உறவினர் ஒருத்தர் காலமாகிவிட்டதால அன்னைக்கு வர முடியாம ஒரு சூழ்நிலை வர முடியல. அந்த இடத்துக்காக இதே மாதிரி உருவாகி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜானி அம்மா தான். அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். இவங்க என்னென்னலாம் இன்னைக்கு பேசுனாங்களோ அதெல்லாம் அவங்க கடைப்பிடிச்சி மேலே வராங்கன்றதான் பெரிய செய்தி. அப்படி இருக்கும்போது அம்மா அவர்கள் சொன்னது போல ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் நானும் அதை முன்கூட்டியே செய்து கொண்டு தான் வருகிறேன் என்பது சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். அதே போல் நான் மேடையில் பேசும்போதாக இருந்தாலும் சரி, வெளியில் பேசும்போதாக இருந்தாலும் சரி, நம் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் நம்முடைய எந்த உயரத்துக்கு வைத்து கொண்டிருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு பண்பாளர்கள் குணமுள்ளாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது என்பதை நம்முடைய பேச்சு தான் நல்லா சொல்லும். நான்லாம் கூட முதல்ல நேரியல்ல நான்லாம் எந்த விதமான துண்டு சீட்டு இல்லை, என்ன தோணுதோ அந்த இடத்துல பேசிட்டு வருவோம். ஆனா முன்கூட்டியே இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லணும், ஒரு படியை மட்டும் அது உள்ள பதிச்சுட்டுனா அதோட சரி மறக்க மாட்டான். இந்த குழந்தை நடுவில் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது சொல்லும்போது கரெக்டா அந்த இடத்துல சொல்லுவோம். இவரை பற்றி சொல்லணும்னு சொல்லும்போது கரெக்டா சொல்லுவோம். சீர்காழி செல்வராஜ் ஐயா அவர்கள் உண்மையிலேயே தமிழ் பற்று கொண்டு சேரன் அங்க பேச்சரங்கத்தை தொடங்கி அங்கேயே நடத்தியிருந்தாலும் கூட எங்கள் ஊரிலேயே ஒன்று நடத்தணும், கொள்ளிடத்துல நடத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா செஞ்சாரு. அதே மாதிரி நீதியரசர் ஐயா கூப்பிட்டு அந்த செம்மொழி அரங்கத்தை திறந்து ஓராண்டு நிறைவிழாவை கண்டு அதுக்கு மலர்லாம் வெளியிட போறாரு அடுத்த மாதம். இப்படிலாம் இருக்கும்போது என்ன கூட கேட்டார் நேற்று பேசும்போது, நாளைக்கு வாருங்கள், ரம்யா அவர்கள் வருகிறார்கள், உங்களுக்கு நான் அறிமுகம் செய்தி வைக்கிறேன், கண்டிப்பாக அந்த ஒரு பட்டிமன்றம் வேணும்னு கேட்டாரு. அது வேண்டாம், நீங்க உங்களுடைய அந்த நிறைவிழாகும் போது கண்டிப்பாக அவர்களை தலைமையேற்க சொல்லலாம் என்று சொன்னேன். அது போல நிறைய வினைத்தேத்தான் ஐயர் திடீர்னு வந்துறாரு பாருங்க. அவர் கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மேடைகள்ல பேசுறவர். அங்க போயிட்டு அந்த கரகரன்னு அந்த கலைஞர் குறையில பேசி எல்லாரையும் கட்டி போடுற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் ரம்யா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். த்ரிஷா அவர்கள் உங்களுடைய தோழி தான் எனக்கு தெரியும். ஆனா த்ரிஷா கிட்ட சொல்லி நம்ம முதல்வர் விஜய் கிட்ட தயவு செய்து இந்த வாயெல்லாம் வந்துடும், நான் வரக்கூடாதுன்னு பாக்குறேன், அந்த வார்த்தையெல்லாம் வரக்கூடாது, அது மாதிரிலாம் காமராஜ் மீட் பண்ணிட்டாரு, சரியான நேரத்துல மீட் பண்ணிட்டாரு. அன்மியூட் பண்ணுங்க ஐயா. காமராஜ் ஐயா, காமராஜ் ஐயா கேட்கல, அவர் ரொம்ப உற்சாகமா பேசுறாரு. யார போட்டிருக்கிறாங்க என்ன போதுன்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல. நான் இதுல போய் தப்பு கிடையாது. நாங்கெல்லாம் எந்த கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது, எந்த இதுல. நாமெல்லாம் தமிழ் கட்சி. நாம தமிழ். அன்னைக்கு கூட சொன்னோம் பாருங்க, ஒரு அமைச்சர் வராரு, கலைஞர் போட்டோ எடுத்து வச்சுட்டு அவர் போன பிறகு திரும்ப மாட்டுறாங்கன்னு சொன்னா அது ரொம்ப தப்பு இல்லை. அன்னைக்கு கலைஞர் அதுக்கு நூலகத்துக்கு வராரு, அப்படிலாம் வேணாம். நீங்களாம் இல்லை தமிழ் இல்லாம கலைஞர் இல்லாம தமிழ், அது வேற அப்படின்றதெல்லாம் நம்ம அன்னைக்கு கூட எடுத்து சொன்னோம். அதனால ரொம்ப சிறப்பான உரை. நான் திடீர்னு கேட்டுக்கிட்டேன். இது மாதிரி ஜோதிலட்சுமி தான் பேசுறதா இருந்தது. ஆனா ஜோதிலட்சுமி உடல்நிலை சரியில்லாம போச்சு. உடனே எனக்கு ஞாபகம் வந்தவர் ரம்யா.
அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆள் இல்லாத போது என்னை கூப்பிடியான்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த இடத்தை சரியாக நிறைவு செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் கேட்கும்போது சரிங்க நான் இந்த தலைப்பிலே பேசுறேன். ஆனா அங்கேயும் ஒரு ஒரு மேடையில தான் இருந்தாங்க. திடீர்னு எடுத்து ஐயா நான் மேடையில் இருக்கேன், ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் பேசட்டுமா அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நான் 1:30 மணிக்கு மேல சாப்பாட்டு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு பன்னு வாங்கிட்டு வாம்மா, பன்னு அவன் சரி 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 சரி. அப்புறம் பிள்ளைகளை ரொம்ப நன்றாக தான் பிள்ளை ஊரார் பிள்ளை என்று தெரியாமல் எல்லாரையும் வளர்த்து எடுத்துக் கொண்டிருக்கிற ரம்யா அவர்கள் நல்ல ஒரு நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம், மன நிறைவு. அசோக ரொம்ப பிடிக்கும். பேச உங்களுடைய பயிற்சி பெற்ற பிள்ளைகள்லாம் வளர்ந்துருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கொண்டு வாங்க. ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் தலைப்பு கொடுத்து நம்ம பேச வச்சிருக்கோம் இந்த அரங்கத்துல. நிறைய தடவை பேசுறதுக்கும் அந்த இப்ப இடையை விட்டு போச்சு. அதையும் நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி மனதார வாயார இது எங்கிருந்து கத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சீங்க, நீங்களே தெரிஞ்சீங்க. வாழ்த்தி மகிழ. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயா காமராஜ் குணமதி ஒரு நிமிஷமா. ஐயா காமராஜ் ஐயா, காமராஜ் ஐயா, ஐயா சொல்லுங்க. நீங்க திருச்சாவை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே மியூட் போட்டாங்க. நீங்க எதுக்கும் இனிமே கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, பாருங்க. என்ன திருச்சான்னு பேச்செடுத்து ஆரம்பிக்கும் போதே உங்க போன் வந்து மியூட் ஆயிடுச்சு. அதனால நீங்க இனிமே எச்சரிக்கையா இருக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திருக்குறள் எங்க வேணாலும் பாயும், எங்க வேணாலும் பேசும், எங்க வேணாலும் நடக்கும். நன்றி நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தயாரிலே இருக்குமாறு சிறுகாழி சத்யராஜ் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி முத்து குணமதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய பிறந்த நாள் காணும் ஐயா சோ வினய் தீர்த்தான் ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு ஐயா வந்து ஓரிரு குரல் தான் சொன்னாங்க. அந்த சொல்வன்மை அதிகாரத்தினுடைய 10 குரலும் நம்முடைய சிறப்பு அழைப்பாளருக்கு பொருந்தும் என்று சொல்லலாம். மிக சிறப்பாக நீங்களும் பேச்சாளராகலாம் என்ற ஒரு சிறப்பான தலைப்பை பேசிய சிறப்பு அழைப்பாளர் திருமதி ரம்யா அசோக் அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்த்துறை வழங்கி டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சர்வராஜ் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தயாரிலே இருக்குமாறு வினயதீர்த்தன் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அம்மா ரம்யா அவர்களே நலமா? மிக சிறந்த உரை, அருமையான உரை. இது மாணவர்களுக்கு இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சு ஆற்றலை எப்படி நாம் கொண்டு செல்வது என்பதை அப்படியே வந்து படமா காமிச்சிருக்கீங்க. இது நாங்க வந்து சிங்கப்பூர்ல பேச்சாளர் மன்றத்தை நாங்க மாந்தம் இருக்குது. டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் வந்து ஓவரால் வெளிநாடுலாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150-200 மன்றங்கள் இருக்கு உலகம். அதுல ஒரு மன்றம் நம்ம இங்க உள்ள பூண்டிங்கிற பகுதியில வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம தேன்மொழி கூட அந்த மன்றத்தை கூட பேசியிருக்காங்க. இது பேச்சாளர் மன்றம் என்பது மிக அருமையான அது புத்தகத்துல மட்டும் படிச்சா போதாது, வெளியில எப்படி பேசுறது என்பது வந்து முக்கியம். நாளை இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். ஆக படிப்படியாக அந்த பேச்சு தலைப்பை நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்க அடுத்த மாசம் இந்த மாசம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் நீங்க போட்டு தந்துருக்கீங்க. பல்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் தங்களை பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். கண்ணாடி முன்ன
மேடையில வந்து நம்ம வந்து இங்க சொல்றோம், நீங்க சொன்னீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து பேசணும் அப்படின்னு இல்லை. போஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் அப்படின்னா நம்ம வந்து உடல் அசைவு இருக்கணும். அந்த மேடை வந்து அவங்களுக்கானது. இடதிலிருந்து வளம் வளர்ந்து அந்த மேடை வந்து அந்த எவ்வளோ அகலம் எவ்வளோ இருக்கோ அதை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உடல் மொழி வந்து ஒரு அதாவது பேச்சு திறனை வந்து மதிப்பிடுவாங்க. எப்படி பேசுறாங்க, புதிய புதிய சொற்களை கொண்டு வந்து கையாளுறாங்களா, அது எந்த மாதிரியான அதுக்கும் வந்து ஒரு நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதை எவாலுவேட் பண்ணுவாங்க, அந்த மதிப்பீடு பண்ணுவாங்க. அந்த மதிப்பீடு வந்து அவங்களுடைய கட்டமைப்புல வந்து உரிச்சொல் எப்படி இருக்குது, ஆங்கிலம் கலக்காம எப்படி பேசுறாங்க, நடைமுறை தமிழ் இருக்கலாம். ஆனா அதுல வந்து அடிக்கடி இந்த வந்துன்ற பாருங்க, அது வந்து உரிச்சல் கணக்கு எடுப்பாங்க. எத்தனை வந்து சொன்னாங்க, எத்தனை ட்ரிப்பு, அது வந்து பாருங்க, அது கூட வந்துடும் அந்த பேச்சுல. அதுக்கு பயிற்சி பண்ணும், பயிற்சி தான் முக்கியம். கண்ணாடி மொழின்னு பயிற்சி பண்ணணும், நல்லா பயிற்சி பண்ணிட்டு வெளியே வரணும். இந்த விதத்துல வந்து இன்னைக்கு தேவையான கருத்தை மிக ஆணித்தரமா அழகாக நீங்க வந்து பேசியிருக்கு. வாழ்த்துக்கள். உங்களுடன் தொடர்பு கொள்வோம். நல்ல சிறப்பான வந்து ஒரு இன்னொரு ஆளுமை, அதை மாணவர்கள் செல்வங்கள் எப்படி வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறது வந்து நல்லா நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஆனா நிறைய எம்இ எம்டெக் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க, பிஹெச்டி படிக்கிறாங்க, ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. சில குழந்தைங்க பேசுறதுக்கே தடுமாறுறாங்க. அந்த மாதிரி தடுமாறாமல் அவர்களை தடமாற்றும் ஒரு கருவியாக நீங்க வந்து வச்சிருக்க பேச்சாளர், நீங்கள் பேச்சாளர் அதை பேசி பேசி பார்க்கணும். அது வந்து சொன்னதுக்கு மிக அருமை. இன்றைய உங்கள் வருகை எங்களுக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலா இருந்ததுன்னு சொல்லலாம். மிக மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், சந்திப்போம். நன்றி. நன்றிங்க. இடைசிறையில ஒரு செய்தி, மாணவர்களுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, பெரும்பாலும் போட்டிகள்ல கேட்கிற தலைப்புகளை குழந்தைகளை வச்சு பேச வச்சு இன்ஸ்டாகிராம் பதிவா கொடுத்துருக்கோம். ஸோ யாருக்கு எந்த பேச்சு போட்டி தலைப்பு வேணாலும் அந்த இன்ஸ்டாகிராம் பதிவுல அந்த உரை ஒளி வடிவமாகவும் இருக்கு. கீழே அந்த ஸ்கிரிப்டையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். அப்போ யாரு எனக்கு போட்டி எழுதி கொடுக்க ஆள் இல்லை அல்லது என்ன உதவி வேணாலும் பொதுத்தலங்கள்ல ஒரு 50 தலைப்புகளுக்கு மேல அதை பதிவு செய்திருக்கோம். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துல இலக்கியங்களை பேசுகிற குழந்தைகளாக என்னுடைய மாணவர்கள் ஒரு 8 பேர் இந்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்டு இலக்கியங்களை பேசுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதுல இலக்கியம் சார்ந்த பதிவுகளையும் கொடுத்திருக்கோம். இங்க இருக்க மாணவர்களோ அல்லது மற்றவர்களோ அதை பயன்படுத்திக்கும்படி கேட்டுக்கொள்ளும். நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய சிறுகாணி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தாக வாழ்த்துறை வழங்குவதற்கு வினயதீர்த்தன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தன்ல இருக்குமாறு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி அம்மா. பேச்சு கலைய ஒரு அறிந்து அதுல பயின்று அதுல சிறப்பான இடத்தையும் அடைந்து என்னென்ன சாதிக்கலாம் அப்படிங்கிற கேக்குதா எல்லாவற்றையும் பதிவு செய்த திருமிகு ரம்யா அவர்களை முதல்ல வாழ்த்துறேன். நமது நீதியரசு நடராஜன் ஐயா, காமராஜ் ஐயா எல்லாரும் நிறைய சொல்லியிருக்காங்க. நானும் பேசாத நாடெல்லாம் பிறவா நாடேன்னு இப்ப போய்கிட்டு இருக்கு. கடந்த 15 ஆண்டுகளாக பள்ளி கல்லூரிகள்ல பேசுறோம். இந்த 5 ஆண்டுகளாக இந்த ஜூம் அமைப்பு வந்துட்டு ரொம்ப சிறப்பா இருக்கு. வீட்டுல இருந்தே நம்ம எல்லாரையும் பார்க்க முடியுது, அகில உலகமும் பேசிச்சிருக்கலாம். நீங்க அந்த பேச்சுக்கலையில உச்சம் தொட்டவர்கள் நமது அண்ணா, கலைஞர் முதல்வர்கள் இந்த ஆட்சியையே அவர்கள் கை கொண்டு இந்த ஆண்ட கதையில ஆண்ட வரலாறு நமக்கு தெரியும். அதே போல இப்ப இந்த பேச்சுக்கலையில இந்த ராஜ்குமார் ஒருத்தர் வந்தாரு, 2 ஆண்டுகள் பேசி அமைச்சர் ஆயிட்டார். அந்த ராஜ்மோகன் வேற என்ன, அந்த பேச்சுக்கலை ஒன்றுதான் இன்றைக்கு ஒரு கலைதான் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நமது தளத்திலேயே வர்ஷான்னு ஒரு பொண்ணு வந்தாங்க, ஆகாஷ்னு ஒரு பொண்ணு வந்தாங்க, பையன் வந்தாரு. அவர்களெல்லாம் பல தளங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால இது ஒரு மிக அருமையான வாய்ப்புன்னு நீங்க சொல்றது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய ஒலிப்பு ரொம்ப சிறப்பு. இன்றைக்கு பேச்சாளர்கள்னு ஆசைப்பட்டு வந்துடுறாங்க, கவிஞர்கள்னு வந்துடுறாங்க, அவர்களுக்கெல்லாம் சொல் வறுமையா இருக்கு.
ஒலிப்பே வரல, லகரம் இழகரம்லாம் சொல்லவே வரல. அது ரொம்ப முக்கியம். நாங்க வேற நிறைய சொன்னா எங்களுடைய உரையா ஆயிடும். இருந்தாலும் நாங்க இதுல 4 P சொல்றோம் முக்கியமாக. ஒருத்தர் ரொம்ப சிறப்பா வரணும்னா இந்த பிள்ளைகளுக்கு உதவுங்கிறதுக்காக ஒரு 2 நிமிடத்துல சொல்றேன். ரொம்ப சிறப்பா வரணும், 3 விஷயம் பண்ணணுமா. 1 2 ப்ரிப்பரேஷனா, 3 என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ப்ரிப்பரேஷன் தானா. அப்ப கேக்குதா? எனக்கு போன் வந்துருச்சு. கேக்குதா? கேக்குதுங்க. அதனால அந்த ப்ரிப்பரேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம் சொன்னீங்க. 4 Pல இது ப்ரிப்பரேஷன், 2வது பிச்சுங்கிறாங்க. அந்த சூழல், அந்த நேரம், அங்க இருக்கிற, நீங்க மைக்க பத்தி சொன்னீங்க, மற்றதெல்லாம் சொன்னீங்க, அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, அது பயிற்சியாவே நடத்துறீங்க. அந்த சூழல் அப்படிங்கிறது தான் 2வது பிச்சு சொல்றோம். 3வது பிச்சு அந்த பெர்சன்ஸ். இப்ப நிதியரசர் சொன்னாங்கன்னா இன்னாரு இன்னாரு, முதல்ல உங்களை வாழ்த்தி அவைக்கு ஒரு இது சொல்லி நன்றி சொல்லி அந்த மாதிரி எல்லாம் அந்த பெர்சன்ஸ்ங்கிறாங்க. 4வது பார்ட்டிசிபென்ட்ஸுங்கிறாங்க. அவங்கதான் முக்கியம். அவங்கள நோக்கமா வச்சுட்டு பேசுறதெல்லாம் சொல்றீங்க. ஒன்னே ஒண்ணு மார்க் ட்வைன் சொன்னாராம். அதாவது ஒரு இடத்துல பேசிட்டு உட்கார்ந்து இருந்தாராம். நண்பர் கேட்டாராம், நீங்க எதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாராம். அப்ப சொன்னார், அந்த பேச்சு உரையை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு. நான் இங்க பேசணும்னு நினைச்சது ஒண்ணு, ஆக்சுவலா இங்க பேசுனது ஒண்ணு, இப்ப என்ன பேசலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னாராம். அப்ப அந்த ஒவ்வொரு பேச்சு நமக்கு 3ஐ தருகிறோம். அதை நம்ம பேச்சை நம்மளே ரெக்கார்ட் பண்ணி அதை திரும்ப கேட்கிற போதும் நம்மளை மேம்படுத்திக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த செய்திகளோடு அருமையான இது எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சில நண்பர்களையும் வழங்குறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்து. நன்றி நண்பர்கள் எல்லாம் வணங்குறேன். நன்றிங்க ஐயா. மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பாக வாழ்த்து வழங்கிய சுவேதித்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்த்து வழங்குவதற்கு தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான ஒரு தலைப்பு. அம்மா சொல்றது போல எனக்கு உண்மையிலே பேசணும்னாலே பயம். எங்க அப்பா அடிக்கடி கேட்பாரு, என்ன நிகழ்ச்சியில வர பாடுற போயிடுற உடனே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்பா கேட்டிருக்காரு நிறைய டைம். எனக்கு உண்மையிலே பயம்தான். ஒரு நாளைக்கு நான் பேசணும்னு நினைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு சூழல் சரியா அமையாது. பெரும்பாலும் வீட்டுல பேசணும், நிகழ்ச்சி முழுமையாவும் கேட்க முடியாது. பேசணும்னு நினைக்கும் போது சூழல் சரியா அமையாது. அதுக்கு இடையில பயம்தான். முன்னாடி உட்காந்து பேசுறதே ஒரு பயம்தான். நீங்க சொல்றது போல முதலில் தலைப்பு எடுத்து எழுதிக்கணும் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே மிக சிறப்பா இருக்கு. அடுத்தது அதை வரிசைப்படுத்தி எழுதிக்கணும் சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன பேசணும் அதை இயல்பா பேசணும், அதை மொழி நடையில பேசணும், இன்னும் கேட்கறவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எந்த துறையில பேசணுமோ அதை கரெக்டா விருப்பமான ஒரு பேச்ச அந்த துறையை எடுத்து எழுத சொல்லியிருக்கீங்க. கருத்தும் ரொம்ப ஆழமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி மேடையில ஏறினோடனே ஆடியன்ஸ் எல்லாரையும் முன்னாடி முதல் வரிசையில சிறப்பு விருந்தினர் எல்லாருமே அமர்ந்திருப்பாங்க, அவங்களையும் பார்க்கணும். கடைசி வரைக்கும் அந்த ஃபுல்லாவே பார்த்துட்டு அதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மைக் பிடிக்கும் போது ஒரு 4 பேருக்கு இடைவெளியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கருத்துக்களை துண்டு துண்டாக வரிசைப்படுத்தி எழுதி அந்த கருத்துக்களை முடிச்சுட்டு முடிவுரை கரெக்டா பேசணும் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. எனக்கு உண்மையிலே பயம்தான். இப்ப கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தாலுக்கா நெய்வேலி பக்கத்துல மேலகுப்பம் கிராமம் தான் நான் படிச்ச பள்ளி. அந்த பள்ளி 1918ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி. அங்க 100வது ஆண்டு விழா, இப்ப 100வது ஆண்டு
விழா இப்ப இந்த ஆண்டு தான் கொண்டாடினாங்க. ஏன்னா 108 வருஷம் ஆயிட்டுது. ஆனா அரசுல இருந்து ஆர்டர் இப்பதான் வந்தது, விழா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து மார்ச் 23ஆம் தேதி அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு குழு அமைச்சு முன்னாள் மாணவர்கள் எல்லாரையும் இணைச்சு கிட்டத்தட்ட ஒரு 500 பேரு அந்த குழுவுல இருந்தாங்க. ஒவ்வொருத்தர தலைமை ஆசிரியர் வந்து ஒவ்வொருத்தையும் அணுகி பேசினாங்க. வீட்டுக்கு வீடும் போயிட்டு ஒவ்வொரு முன்னாள் மாணவர்களையும் சந்திச்சு பேசிட்டு வந்தாங்க. ஆசிரியர்கள் நிறைய பேர் அந்த பள்ளியில் படிச்சவங்களும் இருந்தாங்க. ஆனா கடைசியா அந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்குறது யாரு அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னுடைய பெயர் தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் எப்படி படிச்சேன் அப்படின்றது தெரியும். ஆனா படிக்கும் பொழுதெல்லாம் ஆசிரியர்களும் சொல்லுவாங்க, நீ நல்ல வேலைக்கு போவோமா, நீ நல்ல வேலைக்கு போவோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் நல்ல வேலைக்கு போகல. 20 வருஷமா இட்லி கடை வச்சிருந்தேன். இப்பதான் ஒரு 4 வருஷமா கொஞ்சம் ஒரு 4-5 வருஷமா ஒரு சுதந்திரமா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கேன். இருந்தாலும் தொகுப்பாளர் யாருன்னு கேட்கும்போது எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பாக்கியலட்சுமிங்கிறவங்க போடுங்க, அவங்க நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த மாதிரி பேசுன மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி நிகழ்ச்சி தொகுப்பாளர் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க ஆசிரியர் தலைமை ஆசிரியரும் கூப்பிட்டு என்கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் சரின்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் மனசுல ஒரு பயம், என்ன பண்றது, எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி. மாவட்ட கல்வி அதிகாரி எல்லார் பேருமே அதுல இருந்தது. அப்போ வந்து நம்மளுடைய தளத்துல இருக்கிறவங்க தான் உமா சரஸ்வதி லட்சுமி, அவங்க கிட்ட சொன்ன இந்த மாதிரி என்ன பேச சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க பத்திரிக்கை அனுப்புங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களை பத்தி அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நான் அப்புறம் தனியா எடுத்து எழுதிக்கிட்டு அந்த 2 ஸ்பைரல்லாம் பண்ணி ஸ்கூல்லயும் ஒண்ணு கொடுத்துட்டேன், நான் ஒண்ணு கையில வச்சுக்கிட்டேன். அன்னைக்கு உண்மையிலே வந்து நான் மேடையில பேசும்பொழுது எல்லாருமே வந்து நிகழ்ச்சியை பாராட்டினாங்களே என்னமோ, எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு வாழ்த்தும் பாராட்டுகளும் வந்து உண்மையிலே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. ஆனா இந்த மகிழ்ச்சி அமைச்சு கொடுத்து உண்மையிலேயே எனக்கு வந்து நம்ம கலந்துரையாட ஒரு பேரவை தளம் தான். ஒவ்வொரு நாளும் நான் பாட்டை தான் பாடியிருக்கேன். ஆனா மற்றவங்க பேச நான் கவனிப்பு நொழிய எனக்கு அந்த தைரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த வாய்ப்பும் அமையல. கொஞ்சம் பயமும் கூட. நீங்க சொல்ற மாதிரி விறுவிறுத்து போவோம். இப்போ உங்களை பத்தி தொகுத்து பேசுறது கூட ஒரு சின்ன கிரிப்ட் எழுதி வச்சுக்கிட்டு தான் நான் பேசினேன். சிறப்பான ஒரே அம்மா, உங்களே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு உங்களுடைய பேச்சு கேட்ட பிறகு நானும் பேசணும், மேடையில ஏறி பேசணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு உண்மையிலேயே அதிகமா வந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த பயிற்சிகள்லாம் இனிமேவும் நான் தயார்படுத்திக்கிறேன். நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான உரை. நன்றி. பாடகர் பேச்சாளராக மாற்றியதற்கு திருமதி ரம்யா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு திருச்சி மாநகராட்சியினுடைய மேலாள ஆணையாளர் திருமதி பிரேமா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து ஆயத்த நிலையில் இருக்குமாறு கவிஞர் எம்மிமாள் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அவைக்கு என்னுடைய பேரன்பின் வணக்கம். நீதியரசர் பிரம்மநாயகம் அவர்கள், காமராஜ் அவர்கள் எல்லாம் வந்து மிகச்சிறப்பாக வினைத்தித்தான் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை மிகச்சிறப்பாக பதிவிட்டிருந்தாங்க. பாகியலட்சுமி, நீங்க அவர் உங்களுடைய பேச்சை கேட்டு எந்த அளவுக்கு ஒரு பேச்சாளராக மாறினார்ன்றத உங்க பேச்சு முழுக்கவே குறிப்பெடுத்து அவ்வளவு அழகா சொல்லியிருந்தாங்க. அவர் செல்வராஜ் அவர்களும் சிங்கப்பூரில் நடத்தும் நிகழ்ச்சியை பத்தி சொல்லியிருந்தார். இறையன்பு அப்படின்னு நம்மளுடைய மேனாள் தலைமைச் செயலாளர் ஓராண்டு உரைகள் அப்படின்னு வெளியிட்டிருக்கார். அந்த ஓராண்டுல 130 இடத்துல அவர் ஆற்றிய உரைகளை தொகுத்து வெளியிட்டிருக்கார். கல்லூரிகளில், அதே மாதிரி மற்ற இடங்களை, அது மாதிரி எல்லாம் பேசின அந்த உரைகள் நம்ம மாதிரி இருக்கிறவங்க, பேச்சாளர்களா பல தளத்துல பயணிக்கிறவங்க அதை படிச்சோம்னா எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்றது வந்து நான் ஒவ்வொரு முறையும் நினைச்சுக்கிறேன். அவருடைய பேச்சுகளை இப்போ கேட்கும் போது ஒரு சின்ன பிட் பேப்பர் கூட வச்சிருக்க மாட்டார். ஆனா 1 மணி நேரம் பேசுவார். அது ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அந்த கொட்டேஷன்லாம் அப்படியே வந்து மழை மாதிரி அப்படியே விழும். அப்ப கேட்கும்போது நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரிப்பரேஷன், அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்ற நம்ம உடல் மொழி, நம்முடைய உச்சரிப்பு, இதெல்லாம் பேப்பர் வச்சுட்டு இருந்தா டிஸ்டர்ப் ஆகுமா, அதனால இப்படிதான் பேசணும் அப்படின்வாரு. நீங்க அதே மாதிரி இப்படி திரும்பி பேசக்கூடாது, மைக்ல எப்படி பேசணும், இத்தனை குறிப்புகளையும் கொடுத்தது வந்து மிகவும் உபயோகமா இருக்கும். தமிழ் என்ன செய்யும்,
தமிழ் பேச்சாளருக்கு என்ன கிடைக்கும்ன்றதுக்கும் நீங்க அழகா சொல்லிட்டீங்க. 3 லட்சம் வரைக்கும் வருது, 10,000 வரைக்கும் வருது, குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு வருது அப்படின்றது எல்லாம் நல்ல பேச்சாளர்களுக்கு நல்ல சன்மானம், நல்லா பேசக்கூடியவர்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதுல எந்த தடையும் கிடையாது. அந்த அளவுக்கு ஆனா தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அந்த பொறுப்பா சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த சிரிக்க வைக்கிறது மட்டும் நம்மளுடைய பொறுப்பு கிடையாதுன்றதுல எனக்கு அது மாதிரி நம்பிக்கை. ரொம்ப அதெல்லாம் என்னுடைய பேச்சில் நிறைய ஜோக்கெல்லாம் இருக்காது. தலைப்புன்னு சொல்றது நீங்க சொல்ற மாதிரி அந்த தலைப்பை ஒட்டிய தகவல்களை திரட்டி அந்த மாதிரி பேசணும்னு தான் நினைப்பேன். அப்படி ஒரு பேச்சாளராக நீங்க இருந்ததுக்கு அப்பா வாங்கி கொடுக்க முடியாத ஸ்கூட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய திறமையும் உங்களுடைய தமிழும் உங்களுடைய பேச்சும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கல்லூரியில் என்னுடைய கல்லூரி பச்சைப்பன் கல்லூரி யூஜி படிச்சது, பிஜி படிச்சது நானும் எத்திராஜ் மாணவி என்பதில் எனக்கும் ஒரு பெருமை. அந்த கிராஜுவேஷன் படிக்கும்போது இளங்கலை படிக்கும்போது அந்த கல்லூரியில் பச்சைப்பன் கல்லூரியில் பேச்சாளராக நான் இருந்ததுனால அந்த கல்லூரியில படிச்சவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்லாம் இருந்தாங்க. ஆனா பச்சையப்பனுக்கு மணிமகுடம் கட்டின போது அந்த மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறதுக்கு நீ என்னைக்கு வரையோ அன்னைக்குதான் திறந்து வைப்போன்னு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்னை கூப்பிட்டு பெருமைப்படுத்தியது இந்த பேச்சாலும் இந்த தமிழாலும் என்பதனால் நான் தலை வணங்கி அதை ஏத்துக்கிறேன். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி மாணவர்களுக்கு பெற்றோர்கள் இந்த பேச்சாற்றலை கொடுக்கறதுக்கு நீங்க பயிற்சியும் கொடுக்குறீங்கன்றதுல மிக பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ரம்யா. நன்றிங்கம்மா, நன்றி. சிறப்பு வாழ்த்துறை வழங்கிய பிரேமாம் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு கவிஞர் எமிமாலம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததுக்கு நன்றி குணமதி. அனைவருக்கும் வணக்கம். வினய் தீர்த்தன் ஐயா அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பேசினவங்க ரொம்ப சிறப்பா பேசினாங்க. ஒரு மேடை பேச்சு நம்ம தொடங்குறது எப்படி, அதனோட ஆயத்த பணி முதற்கொண்டு நம்ம பார்வையாளர்களை எப்படி பார்க்கணும், எப்படி நம்ம அந்த இடம் அமையணும்ன்றது முதற்கொண்டு எல்லாமே கடைசி வரைக்கும் எப்படி முடிக்கணும்ன்றது நிஜமே ரொம்ப பயனுள்ள தகவலா இருந்தது. நான் ஸ்கூல்ல கூட நிறைய பள்ளியில நிறைய பேச்சாளருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கலை திருவிழான்னு சொல்லிட்டு பள்ளி லெவல்ல வருஷம் வருஷம் நடக்கும். அதுல மாணவர்களோட தனி திறமைய கண்டறிந்து அதுல அவங்களுக்கு நம்ம நல்ல அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது. அதுல பாத்தீங்கன்னா பேச்சாளரா வரவங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஆனா அதையும் நம்ம என்ன பண்றோம். ஆனா நிறைய மாணவர்கள் நடனத்தை தான் தேர்வு செய்யறாங்க. நிறைய இப்படி நடனத்தை தான் எடுக்கிறாங்கன்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்வேன்னா, நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன். அதுல ஒரு 5 நிமிஷமாவது நீங்க பேசினா மட்டும்தான் நடன பயிற்சிக்கு நான் உங்களுக்கு தலைப்புக்கு செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா பேச்சு படிப்புன்றது அடிப்படை. இப்ப வெறும் நடனம் மட்டுமே அவங்களுக்கு அது ஆர்வமா இருந்துச்சுன்னா அது அடிப்படையா இருக்கிறது அவங்க விரும்பல. நிறைய பேர் படிக்கணும்ன்றது விரும்பல மாணவர்கள் இப்பெல்லாம். அது டான்ஸ் இல்லாட்டி அப்புறம் நாடகம் நடிக்கிறது இந்த மாதிரி போயிடுறாங்க. அதனால நான் என்ன சொல்வேன்னா அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷமாவது நீங்க பேசினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டான்ஸ்ல நான் உங்களுக்கு பங்கேற்கிறதுக்கான கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நீங்க பேசுனது எல்லாருக்குமான பொதுவான தகவல். எனக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும். குரல் கேட்டார் பிடிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பம் அழிவதாம் சொல். இந்த திருக்குறள் அண்ணாவுக்காக நிறைய பேச்சாளருக்காக சொல்லுவாங்க. ஏன்னா அண்ணாவோட பேச்சு சகல மனுஷனும் கவர்ந்து இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அரசியல்ல இருக்கிறதுனால அவருக்கு பிடிச்ச அரசியல் மட்டும் இல்லாம எதிர்கட்சியா இருக்கிறவங்க கூட அவரோட பேச்சு அப்படி கவர்ந்து இழுக்கும். அவங்க கூட அண்ணா பேசுறாங்கன்னா அப்படி கவனிப்பாங்க அப்படின்றாங்க. அப்ப நம்மளோட பேச்சு என்ன பண்ணணும்னா பார்வையாளர் மட்டும் இல்லாம நம்ம விரும்புறவங்க விரும்பாதவங்க எல்லாருமே நம்ம பேச்சை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நானு தெரிஞ்சுக்கிறேன். உங்க உரை ரொம்ப அருமையா இருந்து. நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் எமிமாலம் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு வளர்மதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தயாரில் இருக்குமாறு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வளர்மதி அணிகம்மா இருக்காங்களம்மா, அவங்களுக்கு விடுமா?
ஐயா ஜானகி அம்மா இல்லைங்கய்யா, ஜனனின்னு இருக்காங்க. தீபாப்பா அம்மா அன்னபூர்ணி அம்மா வாங்கம்மா. அவங்க ரொம்ப இணைய சிக்கல் அவதிப்படுறாங்க குணமதி. திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்கள் காலத்தின் அருமை கருதி, நேரத்தின் அருமை கருதி சிறப்பாக வாழ்த்துறை வழங்குமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. இந்த சிறப்பழைப்பாளர் திருமதி ரம்யா அம்மா அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். ரம்யாங்கிற பேச்சுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ரம்யமா பேசினாங்க. அதுவே ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அழகாகவும் இருந்தது அந்த பேச்சு. அதாவது நீங்களும் பேச்சாளராகலாம்ங்கிற தலைப்புல பேசினாங்க. முதல்ல வந்து அவங்க பயிற்சி கொடுக்குறாங்கங்கிறத இது அவங்க பேச்சுல இருந்தே தெரிஞ்சது. அதாவது என்ன பேசினாலும் நம்ம முதல்ல பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சியோட முயற்சியும் இருந்தால் தான் அதை வந்து நல்லா நம்ம பேச முடியும் அப்படிங்கிறத சொன்னால். சின்ன வயசுல வந்து நிறைய பேச்சு போட்டி இதெல்லாம் நான் கலந்துருக்கேன். இருந்தாலும் இப்போ வயசாக ஆக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்லா எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி என்னோட அறையில் நிறைய புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எப்போதுமே நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். அடுத்தது வந்து இந்த முதல் பள்ளியில் வந்து அடுத்த மாத தலைப்புகளை வந்து முதல் நாளே கொடுத்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு அழகாக சொன்னாங்க. அந்த அடிப்படை என்னென்னா, முன்கூட்டியே நம்ம தலைப்பை தேர்ந்தெடுத்தா தான் அதை பேச முடியும். அப்போ சில பேர் வந்து முதல்ல பயம் இருக்கும், அவங்களுக்கு மேடையில் பேசுறதுக்கு பயம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பேசி பேசி கண்ணாடி முன்னால் நின்று பேசி பழகலாம். அடுத்தது வந்து தயாரிப்பு வரிசைப்படுத்தி எழுதி வச்சுக்கணும், எப்படியெல்லாம் பேசலாம், எதுக்கு அடுத்தது எது பேசலாம்ங்கிறது அழகாக இது பண்ணோம். அப்புறம் நிறைய துறைகளை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது நமக்கு பிடித்த துறையை பற்றி பேச. இப்போ நான் சமூக நலத்துறையில் இருந்ததுனால நிறைய ஜனங்களுக்கு நிறைய நம்ம துறையை பற்றி நிறைய புரியாத ஜனங்களுக்கும் கிராமத்து ஜனங்களுக்கும் நிறைய எடுத்து சொல்லியிருக்கேன். பாட்டு மூலமாகவும் கதை மூலமாகவும் இசை நிகழ்ச்சி மூலமாகவும் எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு புரியாது. அதாவது கிராமத்து ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி நான் நிறைய நடத்தியிருக்கேன்மா. அடுத்தது வந்து மைக்கு வந்து நம்ம நிற்கிற இடத்துல மைக்கை வந்து எப்படி இது பண்ணிக்கணுங்கிறத அழகாக சொன்னாங்க. குறிப்பிட்ட இடத்துல நின்று கொண்டு வந்து பார்வையாளரை பார்த்து நல்லா பேசணும். அப்புறம் வந்து முதல்ல வந்து கடைசி இருக்கிற வரைக்கும் கூட நம்ம பார்த்து பேசணும், அதான் நல்லது அப்படின்னாங்க. அப்புறம் முகம் எங்கே திரும்புதோ அங்கேயும் மைக்கை திரும்பிக்கணும். ஏன்னா பேச்சு வராது, அந்த மைக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு பேச வராது. அதனால் வந்து அந்த பார்வையாளருக்கு வந்து அழகாக பேசணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. பார்வையாளருக்கு ஏற்ற பேச்சை நம்ம வந்து முன்னுரிமைப்படுத்திக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் தலைப்புக்கு ஏற்றவாறு கருத்துக்களை தேர்ந்தெடுத்துட்டு வரிசைப்படுத்திக்கணும் அப்படின்னாங்க. அடுத்தது வந்து சென்னையில் வந்து 100 போட்டிகள்லாம் நடக்கின்றன. அந்த வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு நிறைய கிடச்சிருக்கு. அப்புறம் தமிழகத்தில் வந்து நான் ஏதோ ரியாக்டர் என ஒரு இது வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, அதில் நிறைய தயார் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. பேச்சாளர் வந்து ஒரு நிகழ்வுக்கு வந்து நிறைய வாங்குறாரு பணம், 3 லட்சம் வரைக்கும் பணம் வாங்குறாங்க. அதனால் பேச்சாளருக்கு நிறைய இது இருக்குது. அதை அடுத்தது கண்ணாடி முன்னால் நின்றுட்டு முதல்ல கற்றுக்கணும், எப்படி பேசணும்னு. 50% நம்ம பேசி காட்டணும், அது எப்படி நம்ம முகபாவம் இருக்குது, எப்படி எதுக்கெல்லாம் எப்படி இருக்கணும். அப்புறம் இலங்கை மலேசியாவிலேருந்து இந்த திறன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படி அந்த குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. அப்புறம் கல்லூரியை வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்து பெருமைப்படுத்தி சொன்னது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்தது வந்து படிக்கும் பழக்கத்தை வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அது கொடுத்தாதான் குழந்தைங்க ஒவ்வொரு இதுவும் தேர்ந்தெடுத்துட்டு அழகாக பயமில்லாமல் பேச ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுகிறேன். நன்றிங்கப்பா. நன்றி ஐயா. நன்றிம்மா. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். ஐயா காணொலி போயிட்டாங்க ஐயா. உங்க மாணவர்கள் ஏதாவது கருத்து சொல்றாங்களாமா? ஜனனி அந்த ஏதாவது பேசுவாங்களா? ஜனனி ஏதாவது பேசுறீங்களா? ஜனனி நீ இருக்கல பாரு, காணொலி போயிருக்குமா? பேசு. இல்ல பேசுற பாரு, பேச ஜனனி பேசுமா.
ஜனனி ஜனம் நீ அகம் நீ பேசு. உங்க உங்க குரு பத்தி பேசுமா? சரி. சிக்கல் போல. சரிம்மா, நீ காணல் உரைக்கு போயிடுமா. நிகழ்வது காணலுரை. காணலுரை என்பது இன்றைய சிறப்பழைப்பாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வழங்கும் வாய்ப்பாகும். நீங்கள் தங்களது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்ட அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏதேனும் கருத்துக்கள் அந்த கருத்துக்களையும் தொடர்ந்து வழங்க வருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் திருமதி ரம்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். இன்னைக்கு வாழ்த்துறையில ஒவ்வொரு பெரியவங்களும் எங்க மாணவர்கள் கூட இப்படி குறிப்பெடுப்பாங்களான்னு தெரியல. இப்ப நீங்க வாழ்த்துறை சொன்ன பிறகு இனிமேல் இந்த நிகழ்வுக்கு அழைத்தால் இன்னும் பொறுப்புணர்வோடு பேச வேண்டும். அவ்வளோ ஒரு 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 பாயிண்ட கூட மிஸ் பண்ணாம குறிப்பிட்டிருந்தீங்க. எல்லாருமே இந்த 3 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன தகவல் எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த துறையில் ஒருவேளை குழந்தைங்க பயணிச்சா என்ன பண்றாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் இல்ல வேண்டாம், இந்த துறை வேண்டாம் அப்படின்றத சொல்றாங்க. இல்ல, தொடர்ந்து இந்த துறை சுயம்பாக நிற்பதற்கான ஒரு துறையாக இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 பட்டங்களை ஆங்கில துறையில் பெற்ற போதும் கூட என் வாழ்க்கையினுடைய உயரத்திற்கு காரணமாக நான் படித்த தமிழும் பிடித்த மைக்கும் மட்டும்தான் காரணமா இருக்கு. அதே மாதிரி பாக்கியலட்சுமி அம்மா எல்லாரும் என்ன சொன்னாங்க, தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணுவோம், பேசி நீங்க மேடைகள்ல பதிவு செய்யுங்க. இலக்கியங்களை எப்படி கொண்டு போறோம் அப்படின்னா, பிள்ளைகள் கிட்ட செவி வழி செய்தியாக இலக்கியங்களை கொண்டு போறோம். அவங்களுக்கு மூல உரைகளை படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்ற போது குரல் பதிவு கொடுத்து அதிகமான குரல் பதிவுகளை அவங்க மீண்டும் மீண்டும் கேட்டு இலக்கியங்களை அவங்கள படிக்க வைக்கிறோம். இலக்கியங்களை இப்போ மயிலத்தில் கடந்த வாரம் சனிக்கிழமை விஐடி வேந்தர் அவர்கள் முன்னிலையில ஒரு அமர்வு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கம்பராமாயண கதாபாத்திரங்களை பற்றி பிள்ளைகள் படித்தாங்க. ஐயா வேந்தர் ரொம்ப பாராட்டி பேசியிருந்தாங்க. அப்போ எல்லாரும் குழந்தைங்க நிகழ்ச்சி தான், 5 நிமிஷம் பயப்படாம பேசிடுவீங்களா, திக்காம பேசிடுங்க. என்னப்பா பெரியவங்க சொல்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க, வாழ்த்து சொல்றாங்க. பேசிய பிறகு அது ஒரு பிரம்மாண்ட மேடையாக பிள்ளைகள் கொண்டு போக முடிஞ்சது. இப்ப பெற்றோர்கள் இங்க இருந்தீங்கன்னா ஒரு செய்தி என் அனுபவத்துல இருந்து பகிர்ந்துக்க விரும்புறேன். இப்ப குணமதிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா நிகழ்ச்சி தொகுப்பு பண்றீங்க கண்ணா. திருக்குறளையோ ஒரு பாட்டையோ படிக்கவே இவங்க கஷ்டப்படுறாங்க. இவங்க எப்படி இலக்கியம் படிப்பாங்க? அதே மாதிரி 5ஆம் வகுப்பு பிள்ளை இதைத்தான் படிக்க முடியும், 10ஆம் வகுப்பு பிள்ளை இதைத்தான் படிக்க முடியும்ன்ற வரையறை கொண்டு போக வேண்டாம். கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு கல்லூரி மாணவர்கள் பேச முடியாததை கூட பள்ளி மாணவர்களால் பேச முடியும், புரிந்து உள்வாங்கி பேசுகிறார்கள். அவங்களுக்கு இலக்கியங்களை எளிமைப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதை செய்ய முடிந்தால் அவர்கள் இன்னும் படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பாக அமையும் அப்படின்ற வேண்டுகோளை பெரியவர்களோடு வைத்து மனதுக்கு நெருக்கமான நிகழ்வாக இருக்கிறது. இதை அசை போட்டு கொண்டே இருக்கும் இதயமும் மனமும். எல்லோருக்கும் பெரியவர்களோடு மீண்டும் இந்த இப்படி தாய் வீட்டுக்கு வந்துட்டு போனா எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அப்படி கலந்துரையாடல் குழுவும் குடும்பமும் எனக்கு ரொம்ப நெருக்கமானது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மீண்டும் பேசுவதற்காகவும் பார்வையாளராகவும் கலந்து கொள்கிறேன் என்கிற விருப்பத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக காணலுரை வழங்கி இன்றைய சிறப்பு அழைப்பாளர் திருமதி ரம்யா அவர்கள் கலந்துடவும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தவுடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. இந்த நிகழ்வு 3ஆம் பகுதி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2172 இன்றைய சிறப்பு அழைப்பாளர் திருமதி ரம்யா அவர்கள் கலந்துடவும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் கலந்துடன் உரையாற்றுவதற்காக பாடசாலை புலனம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்து வழங்கிய அனைத்து சாரர்களுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சகோதரிகளுக்கும், இசைப்பாட வழங்கியவர்களுக்கும், பல்லடிசல் வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பல்லடி சாற்றம் தரும் ஷாமினி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மனமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனித மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆளும் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நாளைய நிகழ்வு படிக்குமா? சரி. நாளைய நிகழ்வு கலந்துரையாடவும் பெருவை ரமணா நடத்தும் கண்ணதாசன் களம். நிகழ்வு எண் 2173
அன்றைய சிறப்படைப்பாளர் அருண் பாரதி ஐயா அவர்கள் நாளை பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்ணதாசன் காலத்தின் கண்ணாடி. மகிழ்ச்சி. சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் சனனி அவர்களுக்கும், இரண்டாம் பகுதியை ஒருங்கிணைத்த சாலினி முத்துகுணமதி அவர்களுக்கும், மூன்றாம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துகுணமதிக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரின் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.